Hi students, welcome to our channel. Today we learn 5th science term 2 unit 3 plants lesson பத்தி டீடைலா பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் we learn introduction. நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாமா? Plants are useful to us in a number of ways. நம்மளுக்கு என்னது plants வந்து நிறைய வழியில் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதா இல்லையா? Yes. They produce their own food. At the same time they are used as food by men and animals. Plants are not only used as food but also அஸ் மெடிசன். ஃபுட்டுக்காக மட்டும் என்னது நம்ம பிளான்ட்ஸ் யூஸ் பண்ண கிடையாது. எதுக்காக யூஸ் பண்ணுறோம்? மெடிசனுக்காகவும் யூஸ் பண்ணுறோம். பிளான்ட்ஸ் என்னது ஃபுட்டை எப்படி தயாரிக்குமா? ஓனாக என்ன பண்ணுவோம்? தயாரிச்சுக்கோம். நம்ம என்ன பண்ணுவோம்? அது பிளான்ட்ஸ்லேருந்து நம்ம ஃபுட்டை அனிமல்ஸு மனிதர்கள்லாம் என்ன பண்ணுவோம்? மேன்லாம் எடுத்துக்குவோம். ஃபுட்டு எடுத்துக்கிறோமா இல்லையா? எஸ். நம்மளுக்கு ஃபுட்டு எங்கேருந்து மாதிரி கிடைக்குது? பிளான்ட்ஸ்லேருந்தும் அனிமல்ஸ்லேருந்தும் நம்மளுக்கு கிடைக்குது. பிளான்ட்ஸ் நம்மளுக்கு என்ன கொடுக்குது? ஃபுட்டு மட்டும் கிடையாது, இல்லாமல் மெடிசன் மருந்து பொருட்களும் நம்மளுக்கு தருது. ஓகேவா? Almost all parts of the plants are useful to us as a natural resource that are beautiful and pleasing to our eyes. நம்ம என்னது எல்லா பார்ட்ஸ் பிளான்ட்ஸில் இருக்கிற ஆல் பார்ட்ஸுமே நம்மளுக்கு என்னது யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அது பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும் நம்ம கண்களுக்கு அப்படின்னா பியூட்டிஃபுல்லாக இருக்குது. பியூட்டிஃபுல்லாக இயற்கையில் நேச்சரும் அமைஞ்சிருக்குதுமா. ரிலீஸ் அது என்ன ரிலீஸ் பண்ணும் அப்படின்னா ஆக்சிஜனை ரிலீஸ் பண்ணும். பிளான்ட்ஸ் என்னமா ரிலீஸ் பண்ணும்? ஆக்சிஜனை ரிலீஸ் பண்ணும். விச் இஸ் எசென்சியல் ஃபார் அவர் சர்வைவல் இன் டு த அட்மாஸ்பியர். சம் பிளான்ட்ஸ் க்ரோ இன் அவர் சரௌண்டிங்ஸ் நேச்சுரலி அண்ட் சம் ஆர் க்ரௌண்ட் பை அஸ். என்னது நம்ம உயிர் வாழ்கிறதுக்கு நம்மளுக்கு என்ன தேவை? ஆக்சிஜன் தேவை. அந்த ஆக்சிஜனை ப்ரொடியூஸ் பண்ணுறது என்னமா ரிலீஸ் பண்ணுறது? பிளான்ட்ஸ் தான். பிளான்ட்ஸ் நம்மளுக்கு என்ன கொடுக்குது? ஆக்சிஜனை தருது. சம் பிளான்ட்ஸ் என்னது நம்ம சரௌண்டிங்கில் இருக்கும், நேச்சுராகவே அக்யூராக இருக்கும், வளர்ந்துருக்கும். ஆனால் சம் பிளான்ட்ஸ் நம்ம என்ன பண்ணுவோம்? நம்மளும் என்ன பண்ணுவோம்? சம் பிளான்ட்ஸை க்ரோ பண்ணுவோமா இல்லையா? வளர்ப்போமா இல்லையா? எஸ். We need to know about plants which are useful to us in many ways. Let us study in this lesson about the life cycle of plants, agriculture and the types of soil. நம்மளுக்கு என்ன தேவை? பிளான்ட்ஸ் எப்படி நம்மளுக்கு யூஸ் ஆகுது அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேவா? அந்த லெசன்ஸில் நம்ம எதை பற்றி படிக்கலாம் அப்படின்னா லைஃப் சைக்கிள் ஆஃப் பிளான்ட்ஸ் அண்ட் அக்ரிகல்ச்சர், சாயிலோட டைப்ஸு, இதெல்லாம் பார்க்கலாம் அந்த லெசனில். ஃபஸ்ட்டு வி லேர்ன் ரீப்ரொடக்ஷன் இன் பிளான்ட்ஸ். பிளான்ட்ஸில் எப்படி ரீப்ரொடக்ஷன் என்னமா இனப்பெருக்கம் எப்படி நடைபெறுது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாமா? ஓகே. Reproduction is the process by which new plants of the same species are produced. Reproduction அப்படிங்கிறது என்ன ப்ராசஸ் அப்படின்னா நியூ பிளான்ட்ஸ் சேம் ஸ்பீசிஸ்லேயே ப்ரொடியூஸ் ஆகும். அதை தான் என்னன்னு சொல்கிறோம்? ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு பிளான்ட்ஸ் இருக்குன்னா அதே மாதிரி சேம் பிளான்ட்ஸு நியூ பிளான்ட்ஸ் ப்ரொடியூஸ் ஆகிறதா ரீப்ரொடக்ஷன்மா. போத் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் ரீப்ரொடியூஸ் எதில் நடக்கும்? பிளான்ட்ஸ்லேயும் நடக்கும், அனிமல்ஸ்லேயும் நடக்குமா. The flowers perform the function of reproduction in plants. There are two kinds of reproduction that take place in plants. They are sexual reproduction and asexual reproduction. இதில் பார்த்தோம் அப்படின்னா ஃப்ளவர்ஸ் தான் என்னது? ரீப்ரொடக்ஷன். பிளான்ட்ஸில் என்னது? ஃப்ளவர்ஸ் இருக்குல்ல, ஃப்ளவர் பாட் இருக்குல்ல, ஃப்ளவர் பாட்டு தான் ரீப்ரொடக்ஷனில் ஃபங்க்ஷனாக இருக்கும். ஓகேவா? இதில் டூ டைப்ஸ் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் இருக்குதுமா. செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன் அண்டு ஏசெக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படிங்கிற டூ டைப்ஸ் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் இருக்குது. இன் ஏசெக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன் நியூ பிளான்ட்ஸ் ஆர் ப்ரொடியூஸ்டு ஃப்ரம் ஃப்ரூட்ஸ், லீவ்ஸ், ஸ்டெம்ஸ் அண்ட் பட்ஸ். ஏசெக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன் எதில் நடக்கும்? நியூ பிளான்ட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும். இதில் ரூட்டு, ஸ்டெம், லீவ், பட்ஸு தான். இதில் தான் என்ன நடக்கும்? ஏசெக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன் நடக்கும். அது என்ன பண்ணும் அப்படின்னா நியூ பிளான்ட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும். இன் செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன் நியூ பிளான்ட்ஸ் எமர்ஜ் ஃப்ரம் சீட்ஸ். செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன் எப்படி நடக்கும்? சீட்ஸ், விதை இருக்கலாமா, விதை மூலமாக தான் இந்த விதை என்ன பண்ணுவோம்? விதை மூலமாக நியூ பிளான்ட்ஸ் ஃபார்ம் ஆகிறதா என்னன்னு சொல்கிறோம்? செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏசெக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன் இதில் எந்த பார்ட்ஸ்மா? பிளான்ட்ஸோட ரூட், லீவ், ஸ்டெம், பட்ஸு. செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன் சீட்ஸில் தான் நடக்கும். நியூ பிளான்ட்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும். ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட் வி லேர்ன் ஃப்ளவர் அப்படிங்கிறத பார்த்தோம். பூக்கள் இங்கே இமேஜில் கொடுத்துருக்காங்கம்மா. இது மாதிரி ஃப்ளவர், அதோட பார்ட்ஸ் எல்லாம் லேபிள் பண்ணியிருக்காங்க. இதை பார்த்தாவே உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஃப்ளவர் இஸ் இது என்னது? ரீப்ரொடக்டிவ் பார்ட் ஆஃப் எ பிளான்ட். பிளான்ட்டோட ரீப்ரொடக்டிவ் பார்ட் என்னதுமா? ஃப்ளவர். இனப்பெருக்க உறுப்பு. இனப்பெருக்க பகுதி எதுமா? ஃப்ளவர் தான். ஓகேவா? இட் இஸ் ஏ மாடிஃபைட் சூட்டோட மாடிஃபைடு தான் ஃப்ளவர் சொல்கிறோம். ஃப்ளவரில் பார்த்தோம் அப்படின்னா 4 இம்பார்ட்டன்ட் பார்ட்ஸ் இருக்குமா. தே ஆர் செப்பல், பெட்டல், ஆண்ட்ரோசியம், கைனோசியம் அப்படிங்கிற 4 பார்ட்ஸ் இருக்குது. இந்த இமேஜில் பாருங்கம்மா. இந்த பிங்க் கலரில் இருக்குது பாருமா.
ஃபஸ்ட்டு வி லேர்ன் செப்பல் பற்றி பார்க்கலாமா? செப்பல் அப்படிங்கிறது என்னது? கீழே அடிப்பகுதியில் இருக்குது பாருமா. இது என்ன கலர்னு? இது வந்து அவுட்டர் மோஸ்ட் ஆஃப், ஓகேவா, இட் இஸ் த அவுட்டர் பார்ட் ஆஃப் த ஃப்ளவர். அவுட்டர் சைடில் இருக்கும், ஃப்ளவரோட அவுட்டர் சைடில் இருக்குமா. யூஸ்வலி இட் இஸ் ஸ்மால், எப்படி இருக்கும்? ஸ்மாலில் இருக்கும். அண்ட் க்ரீன் இன் கலர், கலர் எப்படி இருக்குமா? க்ரீன் கலரில் இருக்கும். அடிப்பகுதியில் இருக்கா இல்லையா? அந்த இமேஜை அப்படியே அப்சர்வ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இட் ப்ரொடெக்ட்ஸ் த பட் இன் த ஏர்லி ஸ்டேஜ். இது எதை ப்ரொடெக்ட் பண்ணுது? பட்டை வந்து ஏர்லி ஸ்டேஜ், மொட்டுக்களை வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ப்ரொடெக்ட் பண்ணும் இந்த செப்பல் அப்படிங்கிறது தான். புள்ளி வட்டம் சொல்லுவோம். செப்பல் இங்கே இருக்கு வருமா, அந்த தான் க்ரீன் கலரில் இருக்குல்ல, தாமா. ஓகே, நெக்ஸ்ட் பாரு பெட்டல். பெட்டல் அப்படிங்கிறது என்னது? இட் இஸ் ஆஃபன் கலர்ஃபுல்லாக இருக்கும். பெட்டல் அப்படிங்கிறது இங்கே இருக்கும், பிங்க் கலரில் இருக்குல்ல ஃப்ளவரோட, அதான் பெட்டல்ஸ் சொல்கிறோம். இதழ்கள் இருக்கா இல்லையா? இது வந்து இது கலர்ஃபுல்லாக இருக்கும். எதுக்காக? அண்ட் இட் அட்ராக்ட்ஸ் த இன்செக்ட்ஸ், பூச்சிகளை என்ன பண்ணும்? அட்ராக்ட் பண்ணும். நெக்ஸ்ட் ஆண்ட்ரோசியம். ஆண்ட்ரோசியம் அப்படிங்கிறது இட் இஸ் த மேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட் ஆஃப் த ஃப்ளவர். இட் இஸ் கம்போஸ்ட் ஆஃப் ஸ்டேமன். ஈச் ஸ்டேமன் கன்சிஸ்ட் ஆஃப் எ ஸ்டாக் கால்டு ஃபிலமெண்ட் அண்ட் எ ஸ்மால் பேக் லைக் ஸ்ட்ரக்சர் கால்ட் ஆந்தர் அட் த டிப். The pollen grains are produced in the anther within the pollen sacs. Male reproductive part of the flower. இது என்னது? ஆண்ட்ரோசியம் அப்படிங்கிறது என்னதுன்னா ஆண் இனப்பெருக்க உறுப்பு. ஃப்ளவரோட மேல் ரீப்ரொடக்டிவ் பாருமா. இது எதனால அப்படின்னா ஸ்டேமன்னால ஆனது. இங்கே கொடுத்துருக்காங்க பாருமா, இதெல்லாம் சேர்ந்துதான் ஆண்ட்ரோசியம். ஆந்தர், ஸ்டேமன் இங்கே இருக்கா இல்லையா? எல்லோ கலரில் மேலே இருக்குது பாருமா, இதுதாம்மா. இது என்னது? இதுதான் ஆந்தர். எல்லோ கலரில் இருக்குல்லம்மா, அதம்மா என்னது? ஆந்தர் அப்படின்னு சொல்கிறோம். கீழே இருக்கிற என்னது? ஃப்ளம்மண்ட். ஓகேவா? நீல குச்சி போடுற அமைப்பு இருக்குல்லம்மா, இதுதான் என்னது? ஃப்ளம்மண்ட். தண்டு போன்ற அமைப்பு என்னது? ஃப்ளம்மண்ட். மேலே இருக்கிறது பேக் லெக் ஸ்ட்ரக்சர் என்ன சொல்கிறோம்? ஆந்தர். ஓகேவா? இதெல்லாம் சேர்ந்து தான் என்னது? ஸ்டேமன் அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் மேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்கம்மா, கைனோசியம். கைனோசியம் அப்படிங்கிறது என்னன்னா இட் இஸ் த ஃபீமேல் பார்ட் ஆஃப் த ஃப்ளவர். கைனோசியம் அப்படிங்கிறது என்னமா? ஃபீமேல் பார்ட் ஆஃப் த ஃப்ளவர். பெண் இனப்பெருக்க உறுப்பு தான் கைனோசியம். இதில் 3 பார்ட்ஸ் இருக்கும். ஓவரி, தேர் என்னது? ஓவரி, ஸ்டெயில் அண்டு ஸ்டிக்மா அப்படிங்கிற 3 பார்ட்ஸ் வந்து இருக்குதுமா. த ஓவரி கண்டெய்ன்ஸ் த ஓவியூல்ஸ். ஓவரியில் என்ன இருக்கும் அப்படின்னா ஓவியூல்ஸ் வந்து இருக்கும். ஓகேவா? இங்கே இருக்கு பாருமா, இந்த தான் கைனோசியம். கீழே அடிப்பகுதியில் ஓவியூல்ஸ் இருக்கா? ஓவரி, அதில் என்ன இருக்குமா? ஓவியூல்ஸ் இருக்குது. இதில் ஸ்டிக்மா, ஸ்டைல், சூழ் தண்டிங்க இருக்குது பாருமா. இந்த மாதிரி ஸ்டிக்மா அப்படிங்கிற இங்கே சூழ்முடி மேல் பகுதியில் இருக்கும். ஸ்டிக்மா, ஸ்டைல், ஓவரி இதெல்லாம் சேர்ந்து இந்த கார்பல், சூலகம்னு சொல்கிறோம். ஓவியூல்ஸ். ஓகேவா? இதுதான் அதோட ஸ்ட்ரக்சர். இது என்னது? ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட். The flowers which contain either androsium or gynosium are called unisexual flowers. Unisexual flowers அப்படின்னா என்னமா? ஒரு ஃப்ளவரில் வந்து ஆண்ட்ரோசியம் அல்லது கைனோசியம் ஏதோ ஒன்று மட்டும் இருந்துச்சுன்னா அது என்னன்னு சொல்கிறோம்? யூனிசெக்ஸுவல் ஃப்ளவர், ஒருபால் மலர்கள்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிளாக என்ன சொல்லலாம்? கார்ன், பப்பாயா, குக்கும்பரில் எக்ஸாம்பிளாக சொல்லலாம். ஓகேவா? த ஃப்ளவர் விச் கண்டெயின் போத் ஆண்ட்ரோசியம் அண்ட் கைனோசியம் ஆர் கால்டு பைசெக்ஸுவல் ஃப்ளவர். ஒரே ஃப்ளவர்ஸில் ஒரே பூக்கள் என்ன பண்ணுறோம்? ஆண்ட்ரோசியம் அப்படிங்கிறது என்னது? மேல்ஸ் ரீப்ரொடக்டிவ் பார்ட். கைனோசியம் அப்படிங்கிறது என்ன? ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட். இந்த 2 பார்ட்டுமே ஒரே பூவில் இருந்துச்சு அப்படின்னா பைசெக்ஸுவல் ஃப்ளவர்ஸ், இருபால் மலர்கள்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள் மஸ்டர்ட் ரோஸ்லாம் எக்ஸாம்பிளாக சொல்லலாம். ஓகேவா? ஓகே. டு அட்ராக்ட் த பாலினேட்டர்ஸ். பாலினேட்டர்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். பாலினேட்டர்ஸ் பிளான்ஸ் ஆர் பிரைட் இன் கலர் அண்ட் ப்ரொடியூஸ் ஸ்மெல் அண்ட் தேர் ஃப்ளவர்ஸ். இன்செக்ட்ஸ். பாலினேட்டர் அப்படிங்கிறது என்னது? இன்செக்ட்ஸை சொல்லலாம். மகரந்த அந்த போலன் கிரெயின்ஸில் எடுத்துகிட்டு போகுதுன்னு அதை தான் என்ன பாலினேட்டர்ஸ்ன்னு சொல்கிறோம். ஓகேவா? எது அட்ராக்ட் பண்ணுது? பிளான்ஸில் வந்து பாலினேட்டரை அட்ராக்ட் பண்ணது என்னதுமா? ஃப்ளவர்ஸ் தான். ஃப்ளவர்ஸ் எப்படி இருக்கும்? பிரைட் கலரில் இருக்கும். ஸ்மெல்லாக ப்ரொடியூஸ் ஸ்மெல் வந்து எனது வாசனையை ப்ரொடியூஸ் பண்ணும். அது வந்து அதனால என்னது? இன்செக்ட்ஸ்லாம், பூச்சிகள்லாம் என்ன பண்ணும்? அட்ராக்ட் பண்ணும். பிளான்ட்ஸ் விச் ஆர் பாலினேட்டட் பை த ஹனி பீஸ் அண்ட் பட்டர்ஃப்ளைஸ் ஹேவ் ஸ்வீட் சென்ஸ் அண்ட் பிக்கர் கலர்ஃபுல் பெட்டல். பிளான்ட்ஸ் விச் ஆர் என்னது? பாலினேட்டடாக இருக்குது. ஹனி பீஸும் பட்டர்ஃப்ளைஸும் என்னது? ஸ்வீட் சென்ஸாகவும் கலர்ஃபுல் பெட்டல்ஸ்னால என்னது? இது வந்து அட்ராக்ட் பண்ணும். பாலினேட்டட் நடக்கும் அது மூலமாக. எக்ஸாம்பிளாக சன்ஃப்ளவர், பம்கின் பிக்மெண்ட்ஸ் ப்ரெசன்ட் இன் பெட்டல்ஸ் கிவ் தம் டிஃப்ரெண்ட் கலர்ஸ். என்னது? இதில் பிக்மெண்ட் பார்த்தோம் எப்படின்னா இருக்கும்? பெட்டல்ஸில் டிஃப்ரெண்ட் கலர்ஸில் இருக்கும். டிஃப்ரெண்ட்டாக ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு கலர்ஸ் வந்து இருக்கும். அதனால் அது ஈஸியாக அட்ராக்ட் ஆகும். பிளான்ட்ஸ் விச் ஆர் பாலினேட்டட் பை த எது மூலம் பாலினேட்டட் ஆகும்? மோத் அண்ட் பேர்ட்ஸ் ரிலீஸ் their fragrance most at night and have colorless petals.
இதில் பார்த்தோம் அப்படின்னா மோத்தும் பேட்டும் பார்த்தோம் அப்படி பேட்ஸ் சொல்கிறோம். நம்ம பேட்ஸ் என்னது எது ரிலீஸ் பண்ணோம்? ஃப்ராக்ரன்ஸ் ஃப்ளவர்ஸ் வந்து வாசனைகளை எப்போ ரிலீஸ் பண்ணோம் அப்படின்னா நைட் டைமில் தான் ரிலீஸ் பண்ணோம். ஓகேவா? இது வந்து பெட்டல்ஸ் எப்படி இருக்குது? கலர்லெஸ்ஸாக இருக்கும். எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா மேங்கோ, பனானா, கோவா, ஜாஸ்மின்லாம் எக்ஸாம்பிளாக சொல்லலாம். த ஃபாலோவிங் டேபிள் கிவ் த நேம்ஸ் ஆஃப் த பிக்மெண்ட் ப்ரெசன்ட் இன் பெட்டல்ஸ். என்னென்ன பெட்டல்ஸ் என்னென்ன பிக்மெண்ட் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாமா? ஓகே. கலர் ஆஃப் த பெட்டல்ஸ், இங்கே நேம் ஆஃப் த பிக்மெண்ட். இப்போ ரெட், பிங்க், ப்ளூ, பர்பிள் கலர்லாம் ஒரு பிக்மெண்ட் என்னமா? ஆந்தோசைனின். ஆந்தோசைனின். எல்லோ, ஆரஞ்சு இருந்துச்சு அதோட பிக்மெண்ட் வந்து கரோட்டினாய்ட்ஸ். க்ரீன் கலரில் குளோரோஃபில். ஓகேவா? அதான் அந்த கலர் பெட்டல்ஸ் வந்து அதோட ஃப்ளவரோட பெட்டல்ஸோட கலர்லாம் இங்கே கொடுத்துருக்காங்கம்மா. அதோட பிக்மெண்ட் வந்து இதுதான். ரெட், பிங்க், ப்ளூ, பர்பிள் என்னம்மா? ஆந்தோசைனின். எல்லோ, ஆரஞ்ச் கரோட்டினாய்ட்ஸ். க்ரீன் வந்து என்னது? குளோரோஃபில். ஓகே. டூ யூ நோ? உங்களுக்கு தெரியுமாம்மா? இந்த பாக்ஸில் கொடுத்துருக்காங்க என்னது? என்ன ஃப்ளவர் இது? குறிஞ்சி ஃப்ளவர். எஸ் ஆர் நோ? இது வந்து என்ன ஃப்ளவர்மா? குறிஞ்சி ஃப்ளவர். குறிஞ்சி ஆர் நீல குறிஞ்சின்னு சொல்லுவாங்க. நீல கலரில் இருக்கிறதுனால இது என்னன்னு சொல்லுவாங்க? நீல குறிஞ்சின்னு சொல்லுவாங்க. ஸ்டொபிலாந்தஸ் குந்தியானு. ஸ்டொபிலாந்தஸ் குந்தியானு அப்படின்னு சொல்லுவாங்க சயின்டிஃபிக் நேமில். ஓகேவா? ஸ்ரப். இது எந்த டைப்பில் சேர்ந்தது? ஸ்ரப் டைப்பில் சேர்ந்தது. இது எப்போ கண்டுபிடிச்சாங்கன்னா சோலா ஃபாரஸ்ட்டில் இருக்கும். வெஸ்டர்ன் கேட்ஸ் இன் சவுத் இந்தியாவில் இருக்குமா. நீலகிரி ஹில்ஸில் விச் லிட்ரரி மீன்ஸ் த ப்ளூ மவுண்டைன்ஸில் இருக்கும். கட் தயர் நேம் ஃப்ரம் த பர்பிள்ஸ் ப்ளூ ஃப்ளவர்ஸ் ஆஃப் நீலக்குறிஞ்சி. அது பர்பிள் கலரில் இருக்கலாம். அதுக்கு நேம் என்னன்னு சொல்கிறோம்? நீலக்குறிஞ்சின்னு சொல்லுவோம். இது எங்கே இருக்குன்னா மவுண்டைன்ஸ் மலைப்பகுதியில் இருக்கும். நீலகிரி ஹில்ஸில் இருக்கும். நம்ம இலக்கிய லிட்டரில் படிச்சிருப்போம். தட் பிளாசம்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஒன்ஸ் இன் 12 இயர்ஸ். 12 வருஷத்துக்கு ஒரு முறை தான் என்ன இது வந்து பூக்கும். அந்த பூ வந்து. ஓகேவா? ஓகே. ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க பாருமா. டேக் ஏ ஹைபிஸ்கஸ் ஃப்ளவர் ஆர் ஏ ரோஸ் ஃப்ளவர், டிஸ்பிளே த பார்ட்ஸ். ஹைபிஸ்கஸ்னால் என்னது? செம்பருத்தி ஃப்ளவரோ அல்லது ரோஸ் ஃப்ளவரை எடுத்துகிட்டு அதோட பார்ட்ஸ்லாம் என்ன பண்ணுறீங்க? தனித்தனியாக பிரித்து வைக்கணுங்க. என்னென்ன பார்ட்ஸை ஒரு சார்ட் பேப்பரில் எடுத்து பிரித்து வச்சு அதை கலர் பண்ணி என்ன பண்ணணும்? ட்ரா பண்ணணும். ஷேப்ஸை தான் பார்க்கணும். அதில் கலர்ஸ் அது என்ன கலரில் இருக்குது அப்படிங்கிறத ஷேப்ஸ் எல்லாம் அப்சர்வ் பண்ணி பார்க்கணும். அது செப்பல், பெட்டல், கைனோசியம், ஆண்ட்ரோசியம் அப்படிங்கிறத தனித்தனியாக பிரித்து வச்சு அது என்ன ஷேப்பில் இருக்குது, என்ன கலரில் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்கம்மா. வி லேர்ன் பாலினேஷன். பாலினேஷன் மகரந்த சேர்க்கை என்னென்னு பார்க்கலாமா? த ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் போலன் கிரைன்ஸ் ஃப்ரம் த ஆந்தர் டு ஸ்டிக்மா ஆஃப் எ ஃப்ளவர் இஸ் கால்டு பாலினேஷன். பாலினேஷன் அப்படிங்கிறது போலன் கிரைன்ஸ் மகரந்த தூள் இருக்குல்லம்மா அந்த ஃப்ளவரில் ஸ்டேமனில் இருக்க அந்த போலன் கிரைன்ஸ் வந்து இருக்கும். ஸ்டேமனில் என்ன இருக்கும்? அங்கே வந்து போலன் கிரைன்ஸ் வந்து இருக்கும். அந்த போலன் கிரைன்ஸ் வந்து ஆந்தரில் இருக்கும். அந்த போலன் கிரைன்ஸ் வந்து எதுக்கு ரீச் ஆகுது, ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படின்னா ஸ்டிக்மாவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ஃப்ளவரில் இருக்கிற ஸ்டிக்மாவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அதை தான் என்னன்னு சொல்கிறோம்? பாலினேஷன் அப்படின்னு சொல்கிறோமா. த ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் போலன் கிரைன்ஸ் ஃப்ரம் த ஆந்தர்லேருந்து என்னது? டு ஸ்டிக்மா. ஆந்தர்லேருந்து ஸ்டிக்மாவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதா என்னன்னு சொல்கிறோம்? பாலினேஷன். பாலினேஷன் இஸ் த ஃபஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட் இன் த டெவலப்மெண்ட் ஆஃப் ஃப்ரூட் அண்ட் சீட். பாலினேஷன் தான் ஃபஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட். எதுக்காக? ஃப்ரூட் டெவலப்மெண்ட்டுக்கும் சீட் டெவலப்மெண்ட்டுக்கும் ஃபஸ்ட்டு ஈவெண்ட் என்னது? பாலினேஷன் தான். பாலினேஷன் இஸ் ஃபாலோட் பை ஃபெர்டிலைசேஷன். எதை ஃபாலோ பண்ணியிருக்கோம்னா ஃபெர்டிலைசேஷன்மா. 2 டைப்ஸ் ஆஃப் பாலினேஷன் இதில் வந்து இருக்குது. ஓகேவா? டேக் பிளேஸ் இன் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ். எதில் இருக்கும்? 2 டைப்ஸ் ஆஃப் பாலினேஷன் டேக் பிளேஸ் இன் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸில் இருக்கும். தே ஆர் செல்ஃப் பாலினேஷன் அண்டு கிராஸ் பாலினேஷன் அப்படிங்கிற 2 டைப்ஸ் இருக்குமா. ஓகேவா? த ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் போலன் கிரைன்ஸ் ஃப்ரம் த ஆந்தர் ஆஃப் எ ஃப்ளவர் டு த ஸ்டிக்மா ஆஃப் த சேம் ஃப்ளவர் இஸ் கால்டு செல்ஃப் பாலினேஷன். செல்ஃப் பாலினேஷன் அப்படிங்கிறது போலன் கிரைன்ஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ஆந்தர்லேருந்து தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. அந்த ஆந்தர்லேருந்து மேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட்டில் தான் ஆந்தர் இருக்குமா. எஸ் ஆர் நோ? எஸ். அதெல்லாம் போலன் கிரைன்ஸ் இருக்கும். அந்த போலன் கிரைன்ஸ் வந்து ஸ்டிக்மா இதில் இருக்கும், ஃபீமேல் பார்ட்டில் தான் இருக்கும். அந்த ஸ்டிக்மாவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். சேம் ஃப்ளவர்லேயே அதிலே இருக்கிற ஃப்ளவரில் தான் சேம் ஒரே ஃப்ளவரில் அதிலே ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஓகேவா? அதுதான் செல்ஃப் பாலினேஷன் சொல்கிறோம். இங்கே இருக்குமா ஃபஸ்ட்டு இமேஜ் கொடுத்துருக்காங்க. இதுதான் செல்ஃப் பாலினேஷன். ஓகேவா? இதிலே போலன் கிரைன்ஸ் இங்கே ஆந்தர் இருக்குமா. ஆந்தரில் என்ன இருக்குது? போலன் கிரைன்ஸ் இருக்குதா இல்லையா? அந்த போலன் கிரைன்ஸ் சின்ன சின்னதாக இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃப்ளவர் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஃபஸ்ட்டு போலன் கம்ஸ் லூஸ் ஃப்ரம் ஸ்டேமன்ஸ்லேருந்து என்னது? வெளியில் வருது. லூஸ் ஆகிறப்ப அது வெளியில் வருது. அது என்ன பண்ணுது? எதோட அட்டாக் ஆகுது? எ பிஸ்டில் ஆஃப் த சேம் ஃப்ளவர் கலெக்ட்ஸ் போலன். அங்கே இருக்கிற என்னது? அதில் இருக்க பிஸ்டில் வந்து அந்த போலனை என்ன பண்ணுது? கலெக்ட் பண்ணுது. அதே ஃப்ளவர்லேயே அது வந்து என்னது? கலெக்ட் பண்ணுது. ஓகேவா? அதில் போய் ஒட்டிக்குதுமா. அது ஸ்டிக் ஆகிக்கும். இதுதான் என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா செல்ஃப் பாலினேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா?
நெக்ஸ்ட் பாருங்கம்மா, the transfer of pollen grains of a flower to the stigma of another flower of a different plant of the same species is called cross pollination. cross pollination அப்படிங்கிறது pollen grains வந்து அதே சேம் ஃப்ளவர் இருக்கிற அதர் பார்ட் ஆஃப் இன்னொரு பார்ட் இருக்குன்னா அந்த ஃப்ளவரில் இருக்கிற ஸ்டிக்மாவில் போய் அட்டாச் ஆகிறது தான் கிராஸ் பாலினேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறது தான். இங்கே செகண்ட் இமேஜ் இதான் கிராஸ் பாலினேஷன். இதை பார்த்து நீங்கள் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இதுக்கு என்ன தேவை அப்படின்னா, இது வெக்டர்ஸ் வந்து தேவை. ஏதோ ஒரு மூலியமாக தான் அது வந்து பரவும். இது பூச்சிகள் இங்கே பீஸ் மூலமாக எப்படி பரவுது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இப்போ போலன் கிரைன்ஸ் வந்து என்னது, பீஸ் மூலமாக என்ன ஆகுது, ஃபஸ்ட்டு ஸ்டெப் pollen from stamen sticks to a bee as it visits a flower to collect food. ஃபுட்டுக்காக என்ன பண்ணுது, பீ வந்து என்னது, தேனீக்கள் வந்து விசிட் பண்ணுது. எதை விசிட் பண்ணுது, ஃப்ளவரை விசிட் பண்ணுறப்ப ஃப்ளவரில் என்ன அவங்களோட காலில் என்ன பண்ணும், போலன் கிரைன்ஸ் வந்து ஒட்டிக்கும், ஸ்டிக் ஆகிக்கும். நெக்ஸ்ட்டு அதே பீஸ் வந்து அது அனதர் ஃப்ளவரில் போய் அதே சேம் ஸ்பீசிஸில் இருக்கிற ஃப்ளவருக்கு என்னது ட்ராவல் ஆகும். சேம் டைப்பில் இருக்கிற ஃப்ளவருக்கு போய் ட்ராவல் ஆகி அங்கே வந்து உட்காரும். அதான் செகண்ட், த பீ ட்ராவல்ஸ் டு அனதர் பிளான்ட் ஆஃப் த சேம் டைப். நெக்ஸ்ட் என்ன நடக்கும், போலன் ஆன் த பீ ஸ்டிக்ஸ் டு எ பிஸ்டில் ஆஃப் எ ஃப்ளவர் ஆன் த அதர் பிளான்ட். இன்னொரு பிளான்ட்டில் இருக்கிற பிஸ்டிலில் போய் என்ன பண்ணும், இது வந்து அங்கே போய் உட்காரும், அங்கே போய் ஒட்டிக்கும். ஓகேவா, இது மாதிரி தான் இந்த கிராஸ் பாலினேஷன் வந்து நடக்கும். ஓகே, டு யூ அண்டர்ஸ்டாண்ட்மா? ஓகே. இன் செல்ஃப் பாலினேஷன் சீட்ஸ் ப்ரொடியூஸ் வீக் பிளான்ஸ். செல்ஃப் பாலினேஷனில் சீட் எப்படி ப்ரொடியூஸ் ஆகும், வீக் பிளான்ஸ் தான் ப்ரொடியூஸ் ஆகும். அது நியூ வெரைட்டி ஆஃப் பிளான்ஸ் கேனாட் பி ப்ரொடியூஸ்டு. புது என்னது, நியூ வெரைட்டி ஆஃப் பிளான்ஸ் வந்து இங்கே வந்து ப்ரொடியூஸ் ஆகாது செல்ஃப் பாலினேஷனில். இன் கிராஸ் பாலினேஷன் சீட்ஸ் ப்ரொடியூஸ் குட் பிளான்ஸ். கிராஸ் பாலினேஷன் மூலமாக என்னது, குட் பிளான்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். சீட்ஸ் எதை ப்ரொடியூஸ் பண்ணும், குட் பிளான்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். அது மாதிரி நியூ வெரைட்டிஸ் ஆஃப் பிளான்ஸ் கேன் பி ப்ரொடியூஸ்டு. நியூ வெரைட்டி பிளான்ட்ஸ் எல்லாம் ப்ரொடியூஸ் பண்ண முடியும் கிராஸ் பாலினேஷன் மூலமாக. பாலினேஷன் டேக்ஸ் பிளேஸ் த்ரூ டிஃப்ரெண்ட் ஏஜஸ். பாலினேஷன் எப்படி நடக்கும், டிஃப்ரெண்ட் ஏஜென்ட்ஸ் மூலமாக தான் நடக்கும். அதை பற்றி இங்கே கீழே கொடுத்துருக்காங்க, என்னென்னு பார்க்கலாமா. தேர் எக்ஸ்பிளைன்ட் பிலோ. ஃபஸ்ட்டு பாருங்கம்மா, பாலினேஷன் பை ஃபிண்ட். காற்று, அனிமோஃபிலி, காற்று மூலமாக எப்படி பரவுது, பாலினேஷன் நடக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அனிமோஃபிலி அப்படின்னு சொல்லுவாங்க. காற்று மூலம் நடக்கிறது என்னமா சொல்கிறோம், அனிமோஃபிலி. த ஃப்ளவர்ஸ் பாலினேட்டட் பை விண்ட் ஆர் மோஸ்ட்லி ஸ்மால் இன் சைஸ் அண்ட் do not have any attractive color, smell and nectar. The pollen grains are not sticky, dry, light and powdery, hence they are easily carried away by the wind. எக்ஸாம்பிள் என்ன சொல்லியிருக்கேன், கிராஸ் மெய்ஸ் பைன். காற்று மூலமாக எப்படி பரவுனா, ஃப்ளவர்ஸில் பாலினேட் ஆகுது அப்படின்னா, அதில் பார்த்தோம் அப்படின்னா அது எப்படி இருக்கும், போலன் கிரெயின்ஸ் வந்து எப்படி இருக்குன்னா ஸ்மால் சைஸில் இருக்கும். அதில் வந்து எது டு நாட் ஹேவ் என் ஃப்ளவர்ஸ் வந்து எப்படி எந்த ஒரு அட்ராக்டிவ் கலர் வந்து ஸ்மெல் நெக்டர்லாம் இருக்காது. ஓகேவா, அது போலன் கிரெயின்ஸ் எப்படி இருக்கும், நான் ஸ்டிக்கியாக இருக்கும், ஒட்டும் தன்மை இல்லாத மாதிரி இருக்கும், ட்ரையாக இருக்கும், வெயிட் எப்படி இருக்கும், லைட்டாக தான் இருக்கும், பவுடரியாக இருக்கும். அது ஈஸியானது ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். காற்று மூலமாக ஈஸியாக அதை வந்து எடுத்துகிட்டு போகிறதுக்காக, போலன் கிரெயின்ஸ் எடுத்துகிட்டு போகிறதுக்காக ஈஸியாக இருக்கும். அனதர் ஃப்ளவருக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்காக இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க. ஆந்தர்ஸ் ஹேங் அவுட் சைடு. ஆந்தர்லேருந்து என்ன பண்ணுது, போலன் வந்து என்னது காற்று மூலமாக அதர் பிளான்ட்டில் போய் ஸ்டிக்மாவில் போய் என்ன ஆகுது, அட்டாச் ஆகிக்குது. ஓகேவா, ஃபெதரி ஸ்டிக்மா கொடுத்துருக்காங்க பாருமா, அந்த ஸ்டிக்மால் இருக்க ஃபெதரி இறகுகள் மாதிரி இருக்குல்ல, அதில் போய் என்ன பண்ணுது, காற்று மூலமாக அங்கே போய் அட்டாச் ஆகிக்கும். இயற்கை நேச்சுராகவே இது நடக்கும். ஓகே, எக்ஸாம்பிள் கிராஸ் மெய்ஸ் பைனில் எக்ஸாம்பிளாக சொல்லலாமா. நெக்ஸ்ட்டு பாலினேஷன் பை வாட்டர். வாட்டரில் எப்படி பாலினேஷன் நடக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அதை என்னன்னு சொல்கிறோம்னா ஹைட்ரோஃபிலி அப்படின்னு சொல்கிறோம். பாலினேஷன் மூலமாக வாட்டர் மூலம் பாலினேஷன் நடக்கிறது என்னமா, ஹைட்ரோஃபிலி. இது த ஃப்ளவர்ஸ் ஆஃப் வாட்டர் பிளான்ட்ஸ் ஆர் நாட் கலர்ஃபுல். வாட்டர் பிளான்ட்ஸ் எப்படி இருக்கும், கலர்ஃபுல்லாக இருக்காது. நோ நெக்டர், தே ஹாவ் நோ நெக்டர். நெக்டர் கிடையாது. நெக்டர்னா தேன் சொல்கிறோம் நம்ம, அதுதான் மேம். ஓகேவா, ஓகே. pollen grains of these plants have mucilaginous covering to protect them from getting wet. இதில் பார்த்தோம் அப்படின்னா pollen grains வந்து இந்த பிளான்ட்ஸில் வந்து பாதுகாக்கிறதுக்காக, எது வாட்டர்லேருந்து அந்த ஈரப்பதம் இருக்குல்ல அதுலேருந்து பாதுகாக்கிறதுக்காக என்ன பண்ணோம், மியூசிலேஜினஸ் வந்து இதில் என்ன ஆகுது, கவர் ஆகிருக்கும். அந்த உரை வந்து இருக்கும், அது வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கும் ஈரத்துலேருந்து பாதுகாக்கிறதுக்காக. த ஃப்ளோட் இன் வாட்டர் அண்ட் ரீச் அதர் பிளான்ட். இது வந்து வாட்டரில் மிதந்து என்ன பண்ணுவோம், அதர் பிளான்ட்டை ரீச் ஆயிரும். எக்ஸாம்பிளாக வேலிஸ்னேரியா, ஹைட்ரில்லா, சுஸ்டெரியாவை எக்ஸாம்பிளாக சொல்லலாம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், பாலினேஷன் பை இன்செக்ட்ஸ். பூச்சிகள் மூலமாக எப்படி பரகுது அப்படிங்கிறது. இதை என்னன்னு சொல்லுவோம்னா என்டமோஃபிலி அப்படின்னு சொல்லுவோம். என்டமோஃபிலி அப்படின்னு சொல்லுவோம். பாலினேஷன் பை இன்செக்ட்ஸ், பூச்சிகள் மூலமாக பரவுது. திஸ் இஸ் த மோஸ்ட் காமன் டைப் ஆஃப் பாலினேஷன் இன் பிளான்ட்ஸ் லைக். இது எங்கே நடக்கும் அப்படின்னா, இந்த பாலினேஷன் சன்ஃப்ளவர், லேடிஸ் ஃபிங்கர், பிரிஞ்சால்,
பம்கின் பிளான்ட்ஸ்லாம் இது வந்து நடக்கும். மோஸ்ட்லி இந்த மாதிரி தான் நடக்கும். சம் ஃப்ளவர்ஸ் எப்படி இருக்குன்னா லார்ஜ் இன் சைஸாக இருக்கும். தே ஹேவ் ஸ்வீட் ஸ்மெல்லாக இருக்கும். சம் ஃப்ளவர்ஸ் எப்படி இருக்குமா சைஸில் லார்ஜாக இருக்கும். ஸ்வீட் ஸ்மெல் வந்து அதில் ஸ்மெல் வந்து ஸ்வீட்டாக இருக்கும். சம் ஆஃப் தீஸ் ஃப்ளவர்ஸ் ப்ரொடியூஸ் நெக்டர். சம் ஃப்ளவர்ஸ் பார்த்தா என்னது நெக்டரை ப்ரொடியூஸ் பண்ணும். தே அட்ராக்ட் இன்செக்ட்ஸ் லைக் பட்டர்ஃப்ளைஸ் அண்டு ஹனிபீஸ். ஹனிபீஸும் பட்டர்ஃப்ளைஸ்லாம் என்னது அட்ராக்ட் பண்ணுறது மாதிரி இருக்கும். இது மூலமாக பாலினேஷன் இருக்குமா. ஓகேவா. Do you know உங்களுக்கு தெரியுமாம்மா ஃப்ரூட் பேட்ஸ் கம்மிங் பேட்ஸ் அண்ட் ஆன்ஸ் மே ஆல்சோ ஆக்ட் அஸ் பாலினேட்டிங் ஏஜென்ட்ஸ். ஃப்ரூட் பேட்ஸு ஹம்மிங் பேட்ஸு ஆன்ஸ்லாம் என்னது பாலினேட்டிங் ஏஜென்ட்ஸாக வந்து செயல்படுமா. பாலினேஷன் பை பேட்ஸ் இஸ் நோன் அஸ் ஆர்னித்தோஃபிலி. பேட்ஸ் மூலமாக பறவைகள் மூலமாக நடக்கக்கூடிய பாலினேஷனுக்கு என்னன்னு சொல்லுவோம் ஆர்னித்தோஃபிலி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா. இங்கே ஆக்டிவிட்டி 2 கொடுத்துருக்காங்க. கிளாஸிஃபை த பிளான்ட்ஸ் பேஸ்ட் ஆன் த பாலினேஷன் டைப். என்னென்னா இந்த ஹைட்ரோஃபிலியில் என்ன நீங்கள் கொடுத்துருக்காங்க வேலிஸ் நிறையா ஹைட்ரிலா சன்ஃப்ளவர் கிராஸ் பிரிஞ்சால் மெய்ஸ் பம்கின் கொடுத்துருக்காங்க. நீங்கள் என்ன பண்ணணும் இது கிளாஸிஃபை பண்ணி ரைட் பண்ணணும். ஹைட்ரோஃபிலி நீர் மூலமாக என்னென்ன பாலினேஷன் நடக்கும் இந்த பிளான்ட்டில். எண்டமோஃபிலி மூலமாக எந்த பாலினேஷன் நடக்கும். அனிமோஃபிலி மூலமாக பாலினேஷன் என்னென்ன பிளான்ட்டில் நடக்கும் அப்படிங்கிறத நீங்கள் இந்த இதில் ரைட் பண்ணணும். ஓகே. நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஃபெர்டிலைசேஷன் கருவுறுதல் எப்படி நடைபெறுது அப்படின்னு பார்க்கலாமா. த ப்ராசஸ் ஆஃப் ஃபியூசன் ஆஃப் மேல் போலன் கிரைன் அண்ட் ஃபீமேல் ஸ்டிக்மா. மேல் வந்து என்ன இருக்கும் போலன் கிரைன்ஸ் இருக்கும். ஃபீமேல் என்னமா இருக்கும் ஸ்டிக்மா இருக்கும். ஓகேவா. இது வந்து இந்த கேமிட்ஸ்லாம் என்னது ஃபியூசன் ஆகிறது தான் ஃபெர்டிலைசேஷன் சொல்கிறோம். மேலில் இருக்கிற போலன் கிரைன்ஸ் வந்து ஃபீமேல் பிளான்ட்டில் இருக்க ஃபீமேல் பார்ட் என்னது ஸ்டிக்மாவில் வந்து ஃபியூசன் ஆகிற ப்ராசஸ் தான் என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா ஃபியூசன் என்னது இணையக்கூடிய அந்த ப்ராசஸ் தான் ஃபெர்டிலைசேஷன் சொல்கிறோம். த செல் விச் ரிசல்ட்ஸ் ஆஃப்டர் ஃபியூசன் ஆஃப் தீஸ் கேமெட்ஸ் இஸ் கால்ட் சைகோட். இதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னா இதில் வந்து ரிசல்ட் ஃபியூசன் ஆனதுக்கப்புறம் அந்த கேமெட்ஸ் வந்து ஃபியூசன் ஆனதுக்கப்புறம் என்ன நம்மளுக்கு கிடைக்கும் சைகோட் வந்து ஃபார்ம் ஆகும். த சைகோட் வந்து தென் டெவலப்ஸ் இன்டு எம்ப்ரியோ. சைகோட் எப்படி டெவலப் ஆகும் எம்ப்ரியோவாக டெவலப் ஆகும். கருவாக என்ன பண்ணுறது வந்து டெவலப் ஆகும். ஓகேவா. அந்த இமேஜில் கொடுத்துருக்காங்க. போலன் கிரைன் மேலே டாப்பில் பாருங்கம்மா ஜெர்மினேட்டிங். போலன் கிரைன் வந்து ஜெர்மினேட்டிங்கில் இருக்கும். போலன் கிரைன் வந்து என்ட்ராகி என்ன பண்ணும் போலன் டியூப் வழியாக உள்ளே வந்து அங்கே என்ன ஃபார்ம் ஆகுது அது ஓவியமில் இருக்க அங்கே சைகோட் வந்து ஃபார்மேஷன் ஆகும். ஓகேவா. சைகோட் ஃபார்மேஷன் நடந்ததுக்கப்புறம் அங்கே எம்ப்ரியோ வந்து ஃபார்ம் ஆகுமா. நெக்ஸ்ட் வி லேர்ன் ஃப்ரூட்ஸ் அண்ட் சீடு ஃபார்மேஷன். ஃப்ரூட்ஸும் சீடு எப்படி ஃப்ரூட் அண்ட் சீடு ஃபார்மேஷன் பற்றி பார்க்கலாம். ஆஃப்டர் ஃபெர்டிலைசேஷன் இந்த மாதிரி எம்ப்ரியோ வந்து ஃபார்ம் ஆகி ஆஃப்டர் ஃபெர்டிலைசேஷன் நடந்தது. அதுக்கப்புறம் என்ன நடக்கும் த ஓவரி வந்து க்ரோஸ் இன்டு எ ஃப்ரூட். ஓவரி எதுவாக மாறும் ஃப்ரூட்டாக மாறும். க்ரோஸ் இன்டு எ ஃப்ரூட்டாக மாறுறதுக்காக ஓவரி வந்து மாறி சேஞ்சஸ் ஆகிட்டு இருக்கும். அண்ட் அதர் பார்ட்ஸ் ஆஃப் த ஃப்ளவர் ஃபால் ஆஃப். ஓவரி வந்து ஃப்ரூட்டாக ஃபார்ம் ஆகிறப்ப அதில் இருக்க ஃப்ளவர் பார்ட்ஸ் என்ன ஆகும் விழுந்துரும். த சீட்ஸ் டெவலப் ஃப்ரம் த ஓவியூல். சீட்ஸ் எங்கேம்மா டெவலப் ஆகும் ஓவியூல்ஸ்லேருந்து சீடு வந்து டெவலப் ஆகும். ஓவரியிலேருந்து ஃப்ரூட் வந்து டெவலப் ஆகும். ஓகேவா. த சீட் கண்டைன்ஸ் ஆன் எம்ப்ரியோ என்க்ளோஸ்ட் இன் எ ப்ரொடக்டிவ் சீட் கோட். சீடில் என்ன இருக்கும் அப்படின்னா எம்ப்ரியோ இருக்கும். எம்ப்ரியோவை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக இந்த சீட் கோட் வந்து இருக்கும். சீடு விதை உரை வந்து விதை என்ன பண்ணும் அந்த எம்ப்ரியோ வந்து பாதுகாக்கும். சீடில் இருக்கிற எம்ப்ரியோவை எது பாதுகாக்குது சீட் கோட் விதை உரை தான் பாதுகாக்கும். பேஸ்ட் ஆன் த நம்பர் ஆஃப் காட்டிலிடன்ஸ் இன் த சீட் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ் ஹேவ் பீன் டிவைடட் இன்டு 2 groups நேம்லி டைகாட்டிலிடன் அண்டு மோனோகாட்டிலிடன். இதில் பார்த்தோம் அப்படின்னா காட்டிலிடன் வித்தியில் இருக்கலாம் அதோட நம்பர்ஸை பேஸ் பண்ணி சீடில் இருக்கிற காட்டிலிடன்ஸோட நம்பர்ஸை பேஸ் பண்ணி என்னது 2 types ஆஃப் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸை வந்து 2 types பூக்கும் தாவரங்கள் இருக்கலாம் அதாவது 2 types பிரிக்கிறாங்க. என்னது டைகாட்டிலிடன் மோனோகாட்டிலிடன் அப்படின்னு 2 types பிரிக்கிறாங்கம்மா. டைகாட்டிலிடன்ஸ் ஹேவ் சீட்ஸ் வித் 2 காட்டிலிடன்ஸ். டைகாட்டிலிடன்ஸ்லாம் எவ்வளோ இருக்கும் அதோட காட்டிலிடன்ஸ் வந்து வித்தில் எவ்வளோ இருக்கும் 2 வந்து இருக்கும். எக்ஸாம்பிளாக பீ பீன் கேஸ்டர்லாம் எக்ஸாம்பிளாக சொல்லலாமா. தே ஹாவ் லீவ்ஸ் வித் நெட்டட் வெனேசன் அண்டு என்னது டேப் ரூட் சிஸ்டமாக இருக்கும். அதில் எப்படி இருக்கும் நெட்டட் வெய்னேஷன் அண்டு ரூட் சிஸ்டம் எப்படின்னா டேப் ரூட் சிஸ்டமாக இருக்கும். ஓகேவா. இங்கே பாருங்கம்மா இந்த இமேஜில் கொடுத்துருப்பாங்க. இதை எம்ப்ரியானிக் லீவ்ஸ் எம்ப்ரியானிக் ரூட் இருக்கும் ஃபார்ம் ஆகிறது. சீட் கோட் வந்து அவுட்டர் லேயரில் இருக்குது பாருமா. லீவ்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். ஷூட்டும் ஃபார்ம் ஆகும். காட்டிலிடன்ஸ் அப்படிங்கிறது இங்கே 2 காட்டிலிடன்ஸ் இருக்குது பாருமா. இதில் இருந்தால் இப்படி சீட் கோட் வந்து அது பாதுகாக்கிறதுக்காக அதில் வந்து இருக்கும். லீவ் ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்காங்க பாருமா. லீவ் ஸ்ட்ரக்சர் வந்து எப்படின்னா டிப்பு லேமினா பரப்பு இருக்குது. சென்டரில் இருக்கிறது என்னமா மிட்ரிப்
இலைத்தாள், லேமினானா இலைத்தாள், அந்த தாள் பரப்பை தான் லேமினான்னு சொல்லுவோம். நடுவில் இருக்கிற அந்த கோடு இருக்குல்ல வெயின், அது மிட்ரிப் மைய நரம்பு, மார்ஜின் வந்து இருக்குமா அவுட்டரில், வெயின் நரம்பு வந்து இருக்கும். மிட்ரிப் அப்படின்னு சென்டரில் இருக்கிறது. பீட்டியோல் இலைக்காம்பு கீழே இருக்குல்ல அதான் பீட்டியோல். ஓகேவா. நெக்ஸ்ட் இமேஜில் ரூட் கொடுத்துருக்காங்க. ஓகேவா. இது டேப் ரூட் சிஸ்டம், ஃபைப்ரஸ் ரூட் சிஸ்டம் இருக்குது. இது வந்து என்ன ரூட் சிஸ்டம்? டேப் ரூட் சிஸ்டம். ஓகே. இது டைகாட்டிலிடன்ஸோட இது ஸ்ட்ரக்சர் இந்த மாதிரி இருக்கும். வெயினேஷன் எப்படி இருக்குது, நரம்பு அமைப்பு இந்த மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் பாருங்கள், மோனோகாட்டிலிடன்ஸ் ஒரு வித்திலை தாவரம். டைகாட்டிலிடன்ஸ்னால் இரு வித்திலை, 2 காட்டிலிடன் இருக்கும். மோனோகாட்டிலிடனா எத்தனை இருக்கும்? 1 இருக்கும். அதை தான் சொல்கிறாங்க. மோனோகாட்டிலிடன்ஸ் ஹேவ் சீன்ஸ் வித் 1 காட்டிலிடன், ஒன்றே ஒன்று தான் இருக்குது. எக்ஸாம்பிளாக மெய்ஸ், ரைஸ், வீட்லாம் எக்ஸாம்பிளாக சொல்லலாம். இதில் பார்த்தோம் அப்படின்னா லீவ்ஸ் எப்படி இருக்குது? பேரலல் வெயினேஷன், இணைப்போக்காக இருக்கும். பேரலல் வெயினேஷனாக இருக்கும். இந்த மாதிரி லீஃப் வரும். பனானாவில் எப்படி கொடுத்துருக்காங்க பாரு, லீஃப் எப்படி இருக்குது? ஒரே மாதிரி இருக்கா இல்லையா? இது மாதிரி இருக்கும். ரூட் சிஸ்டம் பார்த்தா எப்படி இருக்குங்க? ஃபைப்ரஸ் ரூட் சிஸ்டமாக இருக்கும். சல்லி வேர் இந்த மாதிரி கொத்தா எப்படி இருக்கும்? லைட்டாக ஃபைப்ரஸ் ரூட் சிஸ்டம் இந்த மாதிரி இருக்கும். ஓகேவா. மோனோகாட்டிலிடன்ஸ் வந்து இங்கே ஃபஸ்ட் இமேஜில் கொடுத்துருக்காங்க, எப்படி இருக்கணும் கொடுத்துருக்காங்க. அதோட சீடு இதெல்லாம் எம்ப்ரியானிக் எப்படி ஃபார்ம் ஆகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. சீத் அப்படிங்கிற உரை இருக்கும். அது மாதிரி எம்ப்ரியானிக் லீஃப் வந்து ஃபார்ம் ஆகும். காட்டிலிடன் வந்து ஒன்று தான் இருக்கும். இதில் வந்து ஃப்ரூட் திசு வந்து என்னது அவுட்டர் லேயரில் பார்த்தா ஃப்ரூட் திசு வந்து இருக்கும். சீட் கோட் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. எண்டோஸ்பெர்ம் இருக்குமா, எம்ப்ரியானிக் சூட், எம்ப்ரியானிக் ரூட். இது ரூட் ஃபார்ம் ஆகும், இங்கே ஷூட் வந்து ஃபார்ம் ஆகும். ஓகேவா. நெக்ஸ்ட் we learn life cycle of a flowering plant. Flowering plantல எப்படி லைஃப் சைக்கிள் நடக்குதுன்னு பார்க்கலாம். The major stages of the flowering plants are germination of seed, growth, flowering, reproduction, pollination, seed formation and seed spreading. இது மூலமாக தான் என்னது, இதான் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸோட மேஜர் ஸ்டேஜஸ்மா என்னென்ன நடக்குது அப்படிங்கிறத. எவரி சீட்ஸ் ஹேஸ் மைனூட் பிளான்ட் கால்டு எம்ப்ரியோ. ஒவ்வொரு சீட்லையும் ஒரு மைனூட் பிளான்ட் இருக்கும். அது என்ன சொல்கிறோம்? எம்ப்ரியோ அப்படின்னு சொல்கிறோம். அண்டர் ஃபேவரபிள் கண்டிஷன்ஸ் லைக் சன்லைட், வாட்டர் அண்ட் சாயில், எம்ப்ரியோ க்ரோஸ் இன்டு நியூ பிளான்ட். எம்ப்ரியோ இது வந்து எப்படி ஒரு பிளான்ட் வந்து க்ரோ ஆகணும் அப்படின்னா, எம்ப்ரியோ வந்து க்ரோ ஆகணும்னா என்ன தேவை? அண்டர் ஃபேவரபிள் என்னென்ன கண்டிஷன் தேவை? சன்லைட்டு, வாட்டர் அண்டு சாயில் வந்து தேவை. அப்போ தான் எம்ப்ரியோ வந்து க்ரோ ஆகி நியூ பிளான்ட் வந்து ஃபார்ம் ஆகும். திஸ் நியூ பிளான்ட் பியர்ஸ் ஃப்ரூட்ஸ் வித் சீட்ஸ் அண்ட் மல்டிப்ளைஸ். இந்த நியூ பிளான்ட்ஸ் வந்து எதை பியர்ஸ் பண்ணும்? ஃப்ரூட்ஸ் பியர்ஸ் பண்ணும். சீட்ஸு ஃப்ரூட்ஸோட என்ன இருக்கும்? சீட்ஸ் வந்து இருக்கும் அண்ட் மல்டிப்ளைஸ். திஸ் சைக்கிள் கண்டினியூஸ் ஃபார்மிங் த லைஃப் சைக்கிள் ஆஃப் பிளான்ட்ஸ். இந்த சைக்கிள் என்னது? கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். அதுதான் ஃப்ளவரிங் பிளான்ட்டோட லைஃப் சைக்கிள். ஓகேவா. இங்கே கொடுத்துருக்காங்க பாருமா, இதாம்மா இங்கே லைஃப் சைக்கிள் பிளான்ட் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் என்னது? சீடு ஒரு மெச்சூர் யங் பிளான்ட் இருக்கும். யங் பிளான்ட்லேருந்து ஒரு மெச்சூர் பிளான்ட் உருவாகுது. மெச்சூர் பிளான்ட்லேருந்து ஃப்ளவர் உருவாகும். ஃப்ளவர்லேருந்து என்ன ஃபார்ம் ஆகும்? ஃப்ரூட் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் ஃப்ரூட்லேருந்து ஃப்ரூட்டில் என்ன இருக்கும்? சீடு. அந்த சீட்லேருந்து திருப்பி என்னது? யங் பிளான்ட் வந்து ஃபார்ம் ஆகும். ஓகேவா. இதுதான் லைஃப் சைக்கிள், அதோட லைஃப் சைக்கிள். ஃபஸ்ட்டு வி லேர்ன் டிஸ்பெர்சல் ஆஃப் சீட்ஸ். சீட்ஸோட டிஸ்பெர்சல் பரவும் முறை எப்படின்னு பார்க்கலாமா. ஸ்ப்ரெட்டிங் ஆஃப் சீட்ஸ் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர் வித் த ஹெல்ப் ஆஃப் ஏஜென்ட்ஸ் லைக் ஏர், வாட்டர், அனிமல்ஸ் அண்ட் பேர்ட்ஸ் இஸ் நோன் அஸ் டிஸ்பெர்சல் ஆஃப் சீட்ஸ். என்னது? சீட்ஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகும். ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஸ்ப்ரெட் ஆகும். எப்படி ஸ்ப்ரெட் ஆகும்? ஒரு ஏஜென்ட்ஸ் வந்து அதுக்கு தேவை. என்ன ஏஜென்ட்ஸ் தேவை? ஏர், வாட்டர், அனிமல்ஸ், பேர்ட்ஸ். இது மூலமாக என்னது? சீட்ஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகும். எ சிங்கிள் பிளான்ட் ப்ரொடியூஸ் எ லார்ஜ் நம்பர் ஆஃப் சீட்ஸ். ஒரு சிங்கிள் பிளான்ட்ஸ் வந்து என்ன பண்ணும்? நிறைய அதிக அளவில் சீட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். இஃப் ஆல் தீஸ் சீட்ஸ் ஃபால் டைரக்ட்லி பிலோ த பேரண்ட் பிளான்ட் அட் த சீட்லிங்ஸ் வுட் ஹேவ் டு காம்பீட்டன்ட் ஃபார் ஸ்பேஸ், வாட்டர், ஆக்சிஜன் அண்ட் மினரல்ஸ் அண்டு சன்லைட். ஒரே இடத்துலேயே வந்து என்னது? டைரெக்டாக ஃபால் ஆச்சு, கீழே விழுந்துச்சு அப்படின்னா சீட்ஸ் வந்து ஒரே இடத்துலேயே க்ரோத் ஆகணும் அப்படின்னா அதில் என்னது? போட்டி வந்து ஏற்படும். அதுக்கு ஸ்பேஸ் இடைவெளிக்கு ஆகவும் அது சீடு வந்து க்ரோ ஆகிறதுக்கு என்ன பண்ணும்? ஸ்பேஸு, அதுக்கு வாட்டர் தேவையான வாட்டர், ஆக்சிஜன், மினரல், சன்லைட், இதுக்கு எல்லாமே என்னது? அதுக்கு வந்து போட்டி போட ஆரம்பிக்கும். அதனால என்ன ஆகுது? when the seedlings are grouped together in one place that can easily be destroyed by grazing animals. அனிமல்ஸ்னால என்ன பண்ணும்? ஈஸியாக அது வந்து ஒரே குரூப்பாக ஒரு இடத்துல இருந்துச்சுன்னா ஈஸியாக என்ன ஆகுது? டெஸ்ட்ராய்ட் ஆயிரும், அழிஞ்சிரும். கிரேசிங் அனிமல்ஸ் மேய்ச்சல் மூலமாக என்னது? அது வந்து அழிஞ்சிரும் அந்த பிளான்ட்ஸ் வந்து. ஸோ அதனால் என்னது? பை நேச்சர், இயற்கையாகவே the seeds and fruits of plants are distributed fair and wide through various agencies. இந்த மாதிரி ஏஜென்சிஸ் மூலமாக, ஏர் மூலமாகவும், வாட்டர் மூலமாகவும், அனிமல்ஸ் அல்லது பேர்ட்ஸ் மூலமாக ஒரு இடத்துல இருந்து சீட்ஸ் என்னது? ஸ்ப்ரெட் ஆகுது. ஓகேவா. பிளான்ட்ஸ்னால் ஃப்ரூட்ஸாகவும் அது வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகும். ரொம்ப தூரத்துக்கு எடுத்துகிட்டு போக முடியும் அந்த ஏஜென்சிஸ் மூலமாக.
இதான் டிஸ்பெர்சல் ஆஃப் சீட்ஸ்மா. அதில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாமா? எப்படி என்னென்ன டைப்ஸ் இருக்குன்னா, ஃபஸ்ட்டு டிஸ்பெர்சல் ஆஃப் விண்டு, காற்று மூலமாக எப்படி பரவுது, இது அனிமோகோரி அப்படின்னு சொல்லுவாங்க. காற்று மூலம் பரவுறது என்னது, சீடு வந்து காற்று மூலமாக பரவுறது என்னம்மா, அனிமோகோரின்னு சொல்லுவோம். இந்த சீட்ஸ் விச்சார் எப்படி இருக்கும்னா ஸ்மாலராக இருக்கும், லைட்டராக இருக்கும். அது பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும், சீட் சின்னதாக இருக்கும், லைட்டர் வெயிட் இல்லாமல் லைட்டராக இருக்கும். டைனி ஃப்ளோட் இன் ஏர், ஏரில் என்னது ஃப்ளோட் ஆகிறதுக்கு டைனியாக இருக்கும். லாங் டிஸ்டன்ஸ், ரொம்ப தூரத்துக்கு இதனால் என்ன பண்ண முடியும், பறக்கிற அளவுக்கு அது வெயிட் இல்லாமல் ஸ்மாலாக சின்னதாக இருக்கும். சம் ஆஃப் தம் ப்ரொசீட் வித் ஹேர், சம் பார்த்தோம் அப்படின்னா இப்படி ஹேர்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. இமேஜில் இருக்குல்ல இதாம்மா, ஹேர்ஸ் வந்து இதில் ப்ரொடியூஸ் பண்ண. மெம்பரேனஸ் விங் லைக் ஸ்ட்ரக்சர்ஸில் இருக்கும். மெம்பரேன் எப்படி இருக்கும், இறகு மாதிரி விங் லைக் ஸ்ட்ரக்சரில் இருக்கலாம். அண்ட் ஸோ தே ஆர் கேரிட் அவே ஈஸிலி, எதுக்காகனா அது ஈஸியாக கேரி பண்ணி எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா? எக்ஸாம்பிளாக காட்டன் சீட் ட்ரம் ஸ்டிக்லாம் சொல்லலாமா எக்ஸாம்பிள். அந்த மாதிரி காற்றில் ஈஸியாக இறகு வடிவில் என்னது ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு இந்த இமேஜில் கொடுத்துருக்கிற மாதிரியே இருக்குமா, ஈஸியாக வெயிட்லெஸ்ஸாக இருக்கும். ஓகேவா? ஈஸியாக ஸ்ப்ரெட் ஆகும் காற்றில். நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா டிஸ்பர்ஸில் வாட்டரில் எப்படி, இது ஹைட்ரோகோரின்னு சொல்லுவோமா. இது வந்து ஃப்ரூட்ஸ் விச் ஆர் டிஸ்பர்ஸ் பை வாட்டர் ஹேவ் அவுட்டர் கோட்ஸ் மாடிஃபைட் டு எனேபிள் தெம் த ஃப்ளோட். அவுட்டர் கோட்ஸ் எப்படி இருக்கும், அதில் வந்து ஃப்ரூட்ஸ் வந்து இதில் வந்து டிஸ்பெர்சல் ஆகிறதுக்கு வாட்டரில் டிஸ்பெர்சல் ஆகுமா. இதில் எக்ஸாம்பிளாக கோகனட் கொடுத்துருக்காங்க பாருமா, இதை பார்த்தீங்கன்னா ஐடென்டி பண்ணிக்கலாம். இது அவுட்டர் கவரிங் எப்படி இருக்கும் அப்படின்னா, அவுட்டர் கோட் எப்படி இருக்கும், வாட்டரில் வந்து ஈஸியாக மிதக்கிற மாதிரி அமைஞ்சிருக்கும், மாடிஃபைடாக இருக்கும். ஓகேவா? இதில் வந்து மீசோகார்ப் எப்படி இருக்கும், இடைப்பகுதி மிடில் லேயர் இருக்கலாம். அந்த கோகனட்டில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு மிடில் லேயர் வந்து ஃபைப்ரஸ் நார்கள்னால இருக்கும். ஈஸிலி கேரிட் அவே பை வாட்டர், ஈஸியாக வாட்டரில் வந்து ஈஸியாக மூமெண்ட் ஆகிறதுக்கு, கேரி பண்ணி மூமெண்ட் ஆகிறதுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி இது வந்து மாடிஃபைடாக இருக்குமா. த ரீச் டிஃப்ரெண்ட் பிளேசஸ் அண்ட் க்ரோ இன்டு நியூ பிளான்ட், இது டிஃப்ரெண்ட் பிளேஸில் ரீச் ஆகி என்ன பண்ணும், நியூ பிளான்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணோம். எக்ஸாம்பிளாக லோட்டஸ் கோகனட்டில் எக்ஸாம்பிளாக சொல்லலாமா. நெக்ஸ்ட்டு டிஸ்பெர்சல் பை அனிமல்ஸ், ஜூகோரின்னு சொல்கிறோம். அனிமல்ஸ் மூலமாக சீட்ஸ் இதெல்லாம் எப்படி டிஸ்பெர்சல் ஆகிறது, பரவுதுன்னா, சம் ஃப்ரூட்ஸ் ஹேவ் ஹூக், சம் ஃப்ரூட்ஸில் எப்படி இருக்கும், பிளான்ஸோட ஃப்ரூட்ஸில் வந்து கூக்ஸ்லாம் இருக்கும். கூக் மாதிரி கொக்கி மாதிரி அமைப்பு, ஸ்பைன்ஸ் அது மாதிரி முட்கள் மாதிரி, பிரிஸ்டில்ஸ், நெக்ஸ்ட்டு ஸ்டிஃப் ஹேர் இந்த மாதிரி அமைப்பெல்லாம் இருக்குமா. ஆன் தேர் அவுட்டர் கோட், என்னது இது வந்து அவுட்டர் கோட்டில், சீடோட அவுட்டர் கோட்டில் இந்த மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கும். தீஸ் ஃப்ரூட்ஸ் ஸ்டிக் ஆன் த ஃபர்ரி கோட்ஸ் ஆர் ஸ்கின் ஆஃப் சம் அனிமல்ஸ் ஆர் கேரிட் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர். இந்த ஃப்ரூட்ஸை என்ன பண்ணும், இந்த மாதிரி இது இந்த டைப்பில் அமைஞ்சிருக்கிறதுனால அது போய் என்ன பண்ணும், அனிமல்ஸோட ஃபர்ரி கோட்ஸ் இந்த ஸ்கின்னில் போய் என்ன பண்ணும், அது வந்து ஒட்டிக்கும், ஸ்டிக் ஆகிக்கும். ஓகேவா? அது ஒரு பிளேஸ்லேருந்து அனிமல்ஸ் மூவ்மெண்ட் நடக்கிறப்போ ஒன் பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு எடுத்துகிட்டு போய் அங்கே என்ன அது நியூ பிளான்ட் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். அதுதான் சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள் சாந்தியம் அகிராந்தஸில் எக்ஸாம்பிளாக சொல்லலாம். அனிமல்ஸில் பாடியில் கவராக இருக்கோ இல்லையா, இந்த மாதிரி ஒட்டிட்டு அனிமல்ஸ் எங்கெங்கே போகுதோ அங்கே போய் என்ன ஆகும், விழுந்துடும், ஸ்ப்ரெட் ஆகும், இந்த மாதிரி ஸ்ப்ரெட் ஆகும். நெக்ஸ்ட்டு டிஸ்பெர்சல் பை பேட்ஸ், பேட்ஸ் மூலமாக எப்படி விதை வந்து பரவுது சீட்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, வைல் ஈட்டிங் ஃப்ரூட்ஸ் லைக் டொமேட்டோ அண்ட் கோவா, பேட்ஸ் ஈட் சீட்ஸ் அலாங் வித் த எடிபிள் போர்ஷன் அண்ட் they are passed out in the excreta later. These types of seeds are protected from the digestive juices by their seed coat. இந்த மாதிரி என்னது ஈட்டிங் ஃப்ரூட்ஸ் வந்து என்னது பேட்ஸ் எல்லாம் சாப்பிடுமா இல்லையா. எஸ், டொமேட்டோ கோவா அந்த மாதிரி பேட்ஸ்லாம் சாப்பிட்டதுக்கப்புறம் என்ன ஆகும், அதை எடுத்துகிட்டு போவோம் ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு வந்து எடுத்துகிட்டு போகிறப்ப அது என்னையா எடுத்துகிட்டு போகும். அதே மாதிரி என்னது பாஸ் பண்ணும், எக்ஸ்கிரேட்டாவாக என்ன பண்ணும், பாஸ் பண்ணும். கழிவுகளை வந்து சாப்பிட்டதுக்கப்புறம் கழிவுகளாக வெளியேற்றும். சீட்ஸ் வந்து என்னது அப்பொழுதுக்கு வெளியில் வருமா. ஆனால் சீட்ஸ் வந்து ப்ரொடெக்ட் பண்ணும். அதோட சீட் கோட் வந்து என்னது அதில் இருக்க டைஜஸ்டிவ் ஆகாமல் சாப்பிட்றப்ப சீடு வந்து எந்த பாதிப்புக்கும் உள்ளாகாமல் இருக்கிறதுக்காக, டைஜஸ்டிவ் ஜூஸால் பாதிப்பு ஏற்படாமல் இருக்காமல் என்னது சீட் கோட் வந்து அது வந்து ப்ரொடெக்ட் பண்ணும். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்கம்மா, செல்ஃப் டிஸ்பெர்சல் மெத்தட், ஆட்டோகோரி, சுயமாக வந்து என்னது டிஸ்பெர்சல் ஆகிறது. சம் ஃப்ரூட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா டிஸ்பெர்ஸ் தயர் சீட் இன் த வின் த்ரூ அண்ட் எக்ஸ்ப்ளோசிவ் மெக்கானிசம் அண்ட் ஸ்ப்ரெட் தம்ஸ். என்னது சம் ஃப்ரூட்ஸ் பார்த்தோம் என்ன இந்த மாதிரி பாருங்கள், வெடிச்சு சிதறி, எக்ஸ்ப்ளோசிவ் என்னது மெக்கானிசமாக வெடிச்சு சிதறி காற்று மூலமாக என்னது இது வந்து ஸ்ப்ரெட் ஆகும். எக்ஸாம்பிளாக லேடிஸ் ஃபிங்கர் சொல்லலாம், பால்சம்ஸை எக்ஸாம்பிளாக சொல்லலாம். சீட் அதாவது என்னது வெடிச்சு தானாகவே என்னது வெடிச்சு எக்ஸ்ப்ளோசிவ் அப்படிங்கிறது வெடிக்கிறதுமா, வெடித்தல் மூலமாக என்னது காற்று மூலமாக அது பரவும். நெக்ஸ்ட் ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க பாருமா,
Collect variety of seeds with the hair, wings, hooks and spines. Keep them in a cardboard box separately. Name them and collect information on how they are dispersed. நீங்கள் என்ன பண்ணலாம், வெரைட்டி ஆஃப் சீட்ஸ் வந்து கலெக்ட் பண்ணி, ஹேர் இருக்கிற மாதிரி விங்ஸு, ஹூக், ஸ்பைன்ஸ் இந்த மாதிரி இருக்க வெரைட்டி ஆஃப் சீட்ஸ் வந்து ஒரு கார்ட்போர்ட் பாக்ஸில் செப்பரேட்டாக எடுத்து வச்சு கலெக்ட் பண்ணி அதை என்ன பண்ணலாம், அதோட இன்ஃபர்மேஷனை ரைட் பண்ணலாம். அது எப்படி பரவுது அப்படிங்கிறத ரைட் பண்ணணும், நேம் பண்ணலாம். Do you know, உங்களுக்கு தெரியுமாமா, மேன் இஸ் ஆல்சோ ரெஸ்பான்சிபிள் ஃபார் த டிஸ்பர்சல் ஆஃப் மெனி ஃப்ரூட்ஸ் அண்ட் சீட்ஸ். என்னது மேன் அப்படிங்கிறது மனிதர்களும் காரணமாக இருக்கிறாங்க சீட்ஸ் பரவதுக்கு. ஓகேவா, மெனி ஃப்ரூட்ஸ் அண்ட் சீட்ஸ் பரவதுக்கு காரணமாக இருக்கிறாங்க, ரெஸ்பான்சிபிளாக இருக்காங்க. ஏன்னா யூஸ்ஃபுல் பிளான்ட்ஸ் லைக் ஜிங்கோனா, ரப்பர் அண்ட் யூக்லிப்டஸ் ஹேவ் பீன் சக்ஸஸ்ஃபுல்லி இன்ட்ரடியூஸ்டு பை மேன். இதெல்லாம் என்னது, இப்போ ஜிங்கோனா, ரப்பர், யூக்லிப்டஸ்லாம் மனிதர்களால் தான் என்னது அறிமுகப்படுத்தப்பட்ட பிளான்ட். இது ரொம்ப யூஸ்ஃபுல் பிளான்ட்ஸ்மா டு த நியூ சரௌண்டிங்ஸ் ஃபேர் அவே ஃப்ரம் தயர் ஒரிஜினல் ஹேபிட்டேட். அதோட ஒரிஜினல் ஹேபிட்டேட்லேருந்து இந்த நியூ சரௌண்டிங்ஸ்க்கு அவங்க என்ன பண்ணுறாங்க, எடுத்துகிட்டு போய் க்ரோ பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு வி லேர்ன் ஜெர்மினேஷன் ஆஃப் சீட்ஸ். சீட்ஸோட ஜெர்மினேஷனை பற்றி பார்க்கலாம், எப்படி முளைக்குது, விதை முளைத்தல். ஓகே, த சீட் இஸ் எ ஃபெர்டிலைஸ்டு ஓவியல். சீட் அப்படிங்கிறது என்னது, ஒரு ஃபெர்டிலைஸ்டு ஓவியல்னு சொல்கிறோம். இதில் என்ன இருக்கும் சீட்டில் பார்த்தோம் அப்படின்னா, கன்சிஸ்ட் ஆஃப் எம்ப்ரியோ இருக்கும், எம்ப்ரியோ ஃபுட் மெட்டீரியல்ஸ் வந்து இருக்கும். இது வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக என்ன இருக்குன்னா சீட் கோட் வந்து இருக்கும். சீட்டில் என்னமா இருக்கும், எம்ப்ரியோ, ஃபுட் மெட்டீரியல்ஸ் which are protected by the seed coat. இதெல்லாம் இதில் ப்ரொடெக்ட் ஆகிருக்கும், சீட் கோட்டில் ப்ரொடெக்ட் ஆகிருக்கும். டியூரிங் ஃபேவரபிள் கண்டிஷன், அதுக்கு ஃபேவரபிள் கண்டிஷன் வர்றப்ப த சீட் ஜெர்மினேட்ஸ் அண்ட் கிவ்ஸ் ரைஸ் டு நியூ சீட்லிங். சீட் வந்து அது ஜெர்மினேட் ஆகும், ஜெர்மினேட் ஆகி என்ன பண்ணும், நியூ பிளான்ட், நியூ சீட்லிங்கை வந்து உருவாக்கும். During the early stages of germination, the seedlings get the food required for its growth from the cotyledons. ஏர்லி ஸ்டேஜில் பார்த்தோம் அப்படின்னா ஜெர்மினேஷன் ஆகிறப்ப அந்த சீடு வந்து எங்கேருந்து ஃபுட்டு எடுத்துக்கும் அப்படின்னா அதோட காட்டிலிடன்ஸ், அதோட வித்தில இருக்குல்ல, அதில் இருந்து எடுத்துக்கும். ஓகேவா, அதில் அதுக்கப்புறம் உணவு தீர்ந்ததுக்கப்புறம் ஆஃப்டர் த ஃபுட் ஸ்டோர்டு இன் த காட்டிலிடன்ஸ் ஹேஸ் பீன் யூஸ்ட் அப். அதில் இருக்க காட்டிலிடன்ஸ் இருக்கலாம், அதிலிருந்து உணவு தீர்ந்ததுக்கப்புறம் என்ன பண்ணும், த சீட்லிங் கெட்ஸ் ஈட்ஸ் ஃபுட் ஃப்ரம் த சாயில். சாயிலிருந்து என்ன பண்ணும், அது க்ரோ ஆக சாயிலிருந்து உணவு வந்து எடுத்துக்கும். த சீட்லிங்ஸ் அப்சர்வ்ஸ் வாட்டர். சீட்லிங் என்ன பண்ணும், வாட்டரை அப்சர்வ் பண்ணும். அண்டு சாயிலிருந்து என்ன பண்ணும் அப்படின்னா வாட்டரை அப்சர்வ் பண்ணும். வாட்டர் அண்டு நியூட்ரியன்ஸை அப்சர்வ் பண்ணி என்ன பண்ணும், ஹெல்ப் ஆஃப் இட் ரூட்ஸுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃப்ரம் த சாயில் வித் த ஹெல்ப் ஆஃப் இட்ஸ் ரூட்ஸ் இட் டெவலப்ஸ் லீவ்ஸ் அண்ட் க்ரோஸ் இன்டு எ பிளான்ட். அதுக்கப்புறம் என்னது, டெவலப் ஆகும், லீவ்ஸ் டெவலப் ஆகும், பிளான்ட் வந்து க்ரோ ஆகும். ஓகேவா, வாட்டர் வந்து ரூட்ஸ் மூலமாக என்னது, சீட்லிங்ஸ் வந்து வாட்டரையும் நியூட்ரியன்ஸையும் அப்சர்வ் பண்ணும். எங்கே இருந்துன்னா சாயிலிருந்து அப்சர்வ் பண்ணி ரூட்ஸுக்கு கொடுக்கும், ஹெல்ப் ஆஃப் இட்ஸ் ரூட்ஸ் க்ரோத் ஆகிறதுக்கும் கொடுக்கும். இது வந்து லீவ்ஸையும் பிளான்ட்டையும் க்ரோ ஆகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், டெவலப் ஆகுமா. இங்கே கொடுத்துருக்காங்க பாருமா, இதுதான் சூட் ரூட் வந்து எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னு. சூட் ரூட் ஃபார்மேஷன். ஃபஸ்ட்டு சீட் இருக்குது, எம்ப்ரியோ வந்து சீட்டில் பார்த்துக்கோமா, எம்ப்ரியோ வந்து ஃபார்ம் ஆகுதா இல்லையா. ஃபஸ்ட்டு எம்ப்ரியோ வந்து ஃபெர்டிலைசேஷன் நடந்ததுக்கப்புறம் சீட்டில் வந்து எம்ப்ரியோ ஃபார்ம் ஆகும், அதில் சீட் கோட் வந்து இதெல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணிக்குமா. நெக்ஸ்ட்டு காட்டிலிடன் வந்து ஃபார்ம் ஆகுது, காட்டிலிடன் இருக்குதா இல்லையா, எஸ், வித்திலை வந்து ஃபார்ம் ஆகும். அப்புறம் ஃபோலியோஜ் லீஃபு, இந்த மாதிரி ரூட் லீஃப்லாம் ஃபார்ம் ஆகுமா. இதுதான் அது சீட் ஜெர்மினேஷனோட ஸ்டெப்ஸ், 1 by 1 ஸ்டெப்பை எப்படி பிளான்ட் வந்து உருவாகுது அப்படிங்கிறத, சூட் ரூட் வந்து ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறத இந்த இமேஜில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வி லேர்ன் அக்ரிகல்ச்சர். விவசாயத்தை பற்றி பார்க்கலாமா. ஓகே, மேன் ஸ்டார்டட் ப்ராக்டிஸிங் அக்ரிகல்ச்சர் thousands of years back. This was ஒன் ஆஃப் த டெவலப்மெண்ட்ஸ் ஆஃப் சிவிலேஷன். மேன் வந்து என்னது, அக்ரிகல்ச்சர் ப்ராக்டிஸை என்னது 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி என்னது நிறைய என்ன பண்ணியிருக்காங்கன்னா ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்தோம் அப்படின்னா சிவிலைசேஷன் அப்படிங்கிறது பல நாகரிகங்கள் அடைஞ்சதுக்கப்புறம் என்னது நிறைய இதில் வந்து டெவலப்மெண்ட் வந்து இருக்குது அக்ரிகல்ச்சரில். இந்த மாடர்ன் டேஸில் அக்ரிகல்ச்சர் இஸ் ப்ராக்டிசைஸ்ட் ஆன் த லார்ஜ் ஸ்கேல் டியூ டு த அட்வான்ஸ்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. இப்போ இருக்க சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி யூஸ் பண்ணி என்ன பண்ணுறாங்க, லார்ஜ் ஸ்கேல் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, அதிக அளவில் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, அக்ரிகல்ச்சர் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அப்ளிகேஷன் ஆஃப் மாடர்ன் டெக்னாலஜிஸ் லைக் பிளான்ட் ப்ரீடிங். என்ன யூஸ் பண்ணுறாங்க, இப்போ என்ன பயன்படுத்துகிறாங்க மாடர்ன் டெக்னாலஜியில் அக்ரிகல்ச்சரில் பார்த்தோம் அப்படின்னா பிளான்ட் ப்ரீடிங், பயிர் பெருக்க முறை இருக்கலாமா, அதை யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் யூசேஜ் ஆஃப் கெமிக்கல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா ஃபெர்டிலைசர்ஸ், கெமிக்கல்ஸ் லைக் ஃபெர்டிலைசர்ஸ், பெஸ்டிசைட்ஸ் இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணுறோம். உரங்கள், பூச்சிக்கொல்லி மருந்துகள்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. எதுக்காக அப்படின்னா ஹேவ் இன்க்ரீஸ் த ஈல்டு, அதோட ஈல்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. மேஜர் அக்ரிகல்ச்சரல் ப்ராடக்ட்ஸ் ஆர் சிரியல்ஸ், வெஜிடபிள், ஃப்ரூட்ஸ் அண்ட் ஆயில் சீட்ஸ். மேஜர் அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸ் என்னமா, சிரியல்ஸ்,
வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் அண்ட் ஆயில் சீட்ஸ்லாம் சொல்லலாம். தே ஆர் கல்டிவேட் நாட் ஒன்லி ஃபார் அவர் பேசிக் நீட்ஸ் பட் ஆல்சோ ஃபார் கமர்ஷியல் பர்பஸ். நம்மளோட தேவைகளுக்கு மட்டும் இல்லாமல் இது கல்டிவேட் பண்ணுறது இல்லாமல் கமர்ஷியல் பர்பஸ்க்காகவும் பொருளாதார ரீதியாகவும் நம்ம என்ன பண்ணுறோம், இப்போ இதை வந்து கல்டிவேட் பண்ணுறோம். ஓகே, நெக்ஸ்ட் வி லேர்ன் சாயில். சாயில் பற்றி பார்க்கலாமா? சாயில் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் நேச்சுரல் சோர்ஸ். இது ஒரு இயற்கையாக கிடைக்கக்கூடியதுமா சாயில் வந்து. இட் இஸ் எசென்சியல் ஃபார் அக்ரிகல்ச்சர். அக்ரிகல்ச்சருக்கு ரொம்ப முக்கியம். சாயில் வந்து என்னது ரொம்ப முக்கியமானது. எதுக்கு சப்போர்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தா அப்படின்னா, சாயில் வந்து இட் சப்போர்ட்ஸ் த க்ரோத் ஆஃப் பிளான்ஸ். பிளான்ஸோட க்ரோத்துக்கும் பை ஹோல்டிங் த ரூட்ஸை என்ன பண்ணும், ஹோல்ட் பண்ணி கெப்பாசிட்டி என்னது ஹோல்ட் பண்ணி வச்சுக்கும். ரூட்டை வந்து டைட்டாக ஹோல்ட் பண்ணி வச்சுக்கும் சாயில் வந்து. அண்ட் சப்ளையிங் வாட்டர் அண்ட் நியூட்ரியன்ஸ். வாட்டரும் நியூட்ரியன்ஸும் சப்ளை பண்ணும். ஓகேவா? இட் இஸ் த ஹோம் ஃபார் மெனி ஆர்கனைசம். மெனி ஆர்கனைசத்துக்கு எப்படி இருக்குது, ஹோமாகவும் இருக்குது, வீடாகவும் இருக்கும். நிறைய ஆர்கனைசம்ஸ் வந்து அதில் வந்து இருக்கும் சாயிலில். சாயில் இஸ் ஃபார்ம்டு பை த பிரேக்கிங் ஆஃப் ராக்ஸ் பை த ஆக்ஷன் ஆஃப் விண்ட், வாட்டர் அண்ட் கிளைமேட். சாயில் என்னது எப்படி உருவாகுது அப்படின்னு பார்த்தோம் அப்படியே, ராக்ஸ் பாறைகள் இருக்குல்ல, பாறைகள் வந்து பிரேக் ஆகிறனால என்னது அதோட எப்படி பிரேக் ஆகுது, பை த விண்ட், வாட்டர், கிளைமேட்னால பிரேக் ஆகுமா, அதில் மூலமாக பிரேக் ஆகிறனால தான் சாயில் வந்து உருவாகுது. பாறைகளோட உடைப்பு, பாறைகள் வந்து பிரேக் ஆகிறனால தான் சாயில் வந்து ஃபார்ம் ஆகுது. அது இதோட ஆக்ஷனால விண்டு, காற்று, வாட்டர் அண்ட் கிளைமேட்னால. த மிக்சர் ஆஃப் ராக் பார்ட்டிகிள்ஸ் அண்ட் கியூமஸ் இஸ் கால்டு த சாயில். என்னது, ராக் பார்ட்டிகிள்ஸ் எல்லாம் மிக்சர் ஆகிருக்கும், கியூமஸ் எல்லாமே மிக்சர் ஆகிருக்கும், அதெல்லாம் சேர்ந்ததான் என்னது சாயில்னு சொல்கிறோமா. த சாயில் இஸ் கிளாசிஃபைடு ஆன் த பேசிஸ் ஆஃப் த ப்ரொப்போர்ஷன் ஆஃப் வேரியஸ் சைஸ். எப்படி இருக்கும் இது வந்து, இதோட ப்ரொப்போர்ஷன் பார்த்தோம் அப்படின்னா வேரியஸ் சைஸில் இருக்கும். சைஸ் எப்படி இருக்கும், வேரியாக இருக்கும். இங்கே பாருமா, சாண்டி சாயில், கிளே சாயில், லோமி சாயில் அப்படிங்கிறது எக்ஸாம்பிள் இதில் கொடுத்துருக்காங்க. சாண்டி சாயில்னு என்னது மணல் சொல்லுவோம், கிளே சாயில்னு என்னது களிமண், லோமி சாயில்னு என்ன சொல்லுவோம், பசலைமண் சொல்கிறோமா இல்லை, அதுதான் லோமி சாயில். ஓகேவா? ஓகே, சாண்டி சாயில். ஃபஸ்ட்டு வி லேர்ன் சாண்டி சாயில் பார்க்கலாமா. இட் கண்டெய்ன்ஸ் இது வந்து மணல், சாண்டி சாயில்னா மணல்மா. இதில் பார்த்தோம் அப்படின்னா கிரேட்டர் ப்ரொப்போர்ஷன் ஆஃப் பிக் சாண்ட் பார்ட்டிகிள்ஸ். சாண்ட் பார்ட்டிகிள்ஸ் எப்படி இருக்கும், அந்த மணல் பகுதி எப்படி இருக்கும், பிக்காக இருக்கும், பெருசு அளவில் இருக்கும். ஓகேவா? த கேனாட் ஃபிட் க்ளோஸ்லி டுகெதர். க்ளோஸாக என்ன அது ஃபிட் ஆகிருக்காது. இந்த சாயில் எடுத்து பார்த்தீங்கன்னா க்ளோஸாக ஃபிட் ஆகிருக்காதுமா. வாட்டர் கேன் ட்ரைன் க்யூக்லி. வாட்டர் வந்து ஈஸியாக க்யூக்காக அது ட்ரைன் ஆயிரும். எது மூலமான, த்ரூ த ஸ்பேசஸ். அதுக்கு ஸ்பேஸ் வந்து நிறைய இருக்கிறனால அது மூலமாக ஈஸியாக என்னாகும், ட்ரைன் ஆகிடும் பிட்வீன் த சாண்ட் பார்ட்டிகிள்ஸ். ஸோ சாண்டி சாயில்ஸ் டென் டு பி லைட். இது எப்படி இருக்கும், லைட்டாக இருக்கும், வெல் ஏரேட்டடாக இருக்கும், வெல் ஏரேட்டடாக இருக்கும், அது மாதிரி ட்ரையாகவும் இருக்கும். இதான் சாண்டி சாயிலோட கேரக்டரிஸ்டிக்ஸ்மா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா கிளே சாயில், களிமண் எப்படி இருக்கும், இட் கண்டெய்ன்ஸ் கிரேட்டர் ப்ரொப்போர்ஷன் ஆஃப் ஃபைன் பார்ட்டிகிள்ஸ். இதோட சாயில்ஸ் எப்படி இருக்கும், ஃபைன் பார்ட்டிகிள்ஸாக இருக்கும், மெதுவாக சாஃப்டாக இருக்கும். அது பார்த்தோம் அப்படின்னா கிளே சாயிலோட சாயில் பார்ட்டிகிள்ஸ் எப்படி இருக்கும், சாஃப்டாக ஃபைன் பார்ட்டிகிள்ஸாக இருக்கும். இது வந்து டைட்டாக பேக்கடாக இருக்கும், பேக்டு டைட்லி டுகெதர், டைட்டாக பேக்டாக இருக்கும். லீவிங் லிட்டில் ஸ்பேஸ் ஃபார் ஏர். இதில் என்ன இருக்கும், குறைந்த அளவு இடைவெளி தான் இருக்கும். இட் கேன் ரிட்டைன் லாட் ஆஃப் வாட்டர் இன் த டைனி கேப்ஸ் பிட்வீன் த பார்ட்டிகிள்ஸ். இதோட நிறைய வாட்டர் வந்து இது என்ன பண்ணும், இந்த கேப்ஸ் இருக்கிற சின்ன சின்ன கேப்ஸ் இருக்கும், டைனி கேப்ஸ் இருக்கும், அதில் பார்ட்டிகிள்ஸ்லாம் என்ன பண்ணும், ரிட்டைன் பண்ணி வச்சுக்கும். பிளான்ஸ் லைக் பேடி க்ரோ வெல் இன் தி சாயில். இதில் என்ன க்ரோ ஆகும் அப்படின்னா பேடி நெல் வந்து க்ரோ ஆகும். நெக்ஸ்ட்டு லோமி சாயில், பசலை மண்ணுன்னு சொல்லுவோமா. லோமி சாயில் கண்டெய்ன்ஸ் லார்ஜ் அண்டு ஃபைன் பார்ட்டிகிள்ஸ். லோமி சாயில் அப்படிங்கிறது பசலை மண் சொல்லுவோம். இதில் என்ன இருக்கும், லார்ஜ் சைஸில் இருக்கும், பார்ட்டிகிள்ஸ் எப்படி இருக்கும், ஃபைன் பார்ட்டிகிள்ஸாக இருக்கும். ஆல்மோஸ்ட் சேம் ப்ரொப்போர்ஷன், ரெண்டுமே என்னது ஒரே மாதிரி சேம் ப்ரொப்போர்ஷன் லெவலில் தான் இருக்கும். லார்ஜும் அண்டு ஃபைன் பார்ட்டிகிள்ஸ் எப்படி இருக்கும், சேம் ப்ரொப்போர்ஷனில் தான் இருக்கும். இட் இஸ் த பெஸ்ட் டாப் சாயில் ஃபார் க்ரோவிங் பிளான்ஸ். பிளான்ஸ் க்ரோ ஆகிறதுக்கு இதுதான் என்னது, லோமி சாயில் தான் பெஸ்ட்டு. இதில் பார்த்தோன்னா டாப் சாயில், மேலே இருக்கிற சாயில் தான் என்னது ரொம்ப பிளான்ஸ் வந்து க்ரோ ஆகிறதுக்கு பெஸ்ட்டு சாயில்னு சொல்கிறோம். இட் இஸ் இது என்னது, மிக்சர் ஆஃப் சாண்ட். இதில் என்ன மிக்சர் ஆகிருக்கு, இதில் லோமி சாயிலில் பார்த்தோம் அப்படின்னா சாண்ட், கிளே, another types of the soil particle known as silt. சாண்டு கிளேலாம் மிக்ஸ் ஆகிருக்கும். அது மாதிரி சில்ட், வண்டல் மண் சொல்கிறோம்ல, அதுவும் மிக்சர் ஆகிருக்கும். அந்த சாயில் பார்ட்டிகளும் மிக்சர் ஆகிருக்கும். சில்ட் அக்கர்ஸ் அஸ் டெபாசிட்டட் இன் ரிவர் பெட்ஸ். எங்கே இருக்கும் அப்படின்னா வண்டல் மண், சில்ட்னா வண்டல் மண் சொல்கிறோமா, இது எங்கே டெபாசிட் ஆகிருக்கு, படிஞ்சிருக்குன்னா ரிவர் பெட்ஸ், ஆற்று படுகைக்குள்ள அங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து இருக்கும். இட் ஹேஸ் வாட்டர் ஹோல்டிங் கெப்பாசிட்டி. இதுக்கு என்ன தன்மை இருக்குன்னா, வாட்டர் என்ன பண்ணும், ஹோல்டிங் கெப்பாசிட்டி, இருக்க பிடிச்சு வச்சுக்கும். அதை தான் சொல்கிறாங்க வாட்டர் ஹோல்டிங் கெப்பாசிட்டி ஃபார் த க்ரோத் ஆஃப் பிளான்ஸோட க்ரோத்துக்காக. கிளே அண்ட் லோமி சாயில் ஆர் சூட்டபிள் ஃபார் க்ரோவிங் வீட், கிராம், பட்டி. வீட்டு, கிராம்னு பருப்பு வகை, பயிர் வகைகள், அது மாதிரி பேடி, நெல், கோதுமை இதெல்லாம் வளர்கிறதுக்கு சூட்டபுளாக இருக்கும். கிளே அண்டு லோமி சாயில் வந்து சூட்டபுளாக இருக்கும்.
இங்கே கொடுத்துருக்காங்க பாருமா, ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க. என்னென்னு பார்க்கலாமா? டேக் ஏ லிட்டில் அமௌண்ட் ஆஃப் சாயில், கொஞ்சம் இதில் சாயில் எடுத்துகிட்டு அதை என்ன பண்ணுறீங்க, பவுடர் பண்ணிவிட்டு புட் தி சாயில் இன் ஏ கிளாஸ் டம்ளரில் அதில் போடுறீங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்க, மிக்ஸ் இட் வித் வாட்டரை மிக்ஸ் பண்ணி அண்ட் ஸ்டிர் இட் வெல், நல்லா கலக்குறீங்க. நல்லா கலக்கிட்டு வித் எ ஸ்மால் ஸ்டிக் வச்சு டிசால்வ் த சாயில், ஒரு சின்ன ஸ்டிக் வச்சு நல்லா கலக்கி விட்டுருக்கிறீங்க. நல்லா டிசால்வ் பண்ணிவிட்டு டு நாட் டிஸ்டர்ப் இட் ஃபார் சம் டைம், கொஞ்சம் நேரம் என்ன பண்ணுறீங்க, எந்த டிஸ்டர்ப் பண்ணாமல் அமைதியாக வச்சுடுறீங்க. நவ் யூ கேன் சி டிஃப்ரெண்ட் லேயர்ஸ், இந்த டம்ளரில் இருக்க மாதிரி என்னது, நீங்கள் டிஃப்ரெண்ட் லேயர்ஸை உங்களால் பார்க்க முடியும். இதில் பார்த்தோம் அப்படின்னா அது ராட்டிங் மேட்டர் ஃப்ளோட்டிங் ஆன் த வாட்டர் இஸ் கால்டு கியூமஸ். மேற்பகுதியில் மிதக்குதில் இந்த பொருளை தான் என்னன்னு சொல்கிறோம், கியூமஸ் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இந்த அதர் லேயர்ஸ் ஆர் கிளே, சாண்ட் அண்டு கிராவல்லாம் ஒவ்வொரு டைப்ஸில் இருக்கும். இந்த மாதிரி இருக்கும். அதோட கேரக்டரிஸ்டிக் தகுந்த மாதிரி, அந்த டைப்ஸ் தகுந்த மாதிரி இது வந்து இருக்கும். நீங்கள் அப்சர்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஃப்ரம் திஸ் we can see that the soil is a mixture of various particles. இதுலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது, சாயிலில் நிறைய வேரியஸ் பார்ட்டிகிள்ஸ் வந்து மிக்சர் ஆகிருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் கிளாஸ் ரூம் அக்ரிகல்ச்சர். we learn classroom agriculture. Classroom agriculture creates the basic understanding about agricultural practices in the classes. அக்ரிகல்ச்சர் என்னது, கிளாஸ் ரூமில் இருந்தால் என்னது அக்ரிகல்ச்சர்ஸ் வந்து கிரியேட் பண்ணணும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். அக்ரிகல்ச்சரை பற்றி என்னது, விவசாயத்தை பற்றி நம்ம வந்து நிறையா தெரிஞ்சுக்கணும். த்ரூ திஸ் வி கம் டு நோ அபவுட் த வேல்யூஸ் அண்ட் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் அக்ரிகல்ச்சர். அக்ரிகல்ச்சரோட இம்பார்ட்டன்ஸை, அதோட மதிப்பையும் வேல்யூவை நம்ம வந்து என்னது தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? இது வழியாக நம்ம கிளாஸ் ரூம் அக்ரிகல்ச்சர் நம்ம வந்து அதை எடுத்துகிட்டு போகலாம். To mold us into better members of the society, the program teaches the connection between agriculture and the environment, food, energy, animal, society, economics, science and technology. இந்த ப்ரோக்ராம் மூலமாக நம்ம சொசைட்டியில் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதில் கனெக்ஷன் அக்ரிகல்ச்சருக்கும் என்விரான்மெண்ட், ஃபுட், எனர்ஜி, அனிமல், சொசைட்டி, எக்கனாமிக்ஸ், சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிக்கு என்ன கனெக்ஷன் இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து என்ன பண்ணலாம், டீச் பண்ண முடியும் இந்த ப்ரோக்ராம் மூலம். ஓகேவா? ஃபஸ்ட்டு வி லேர்ன் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஃபார்மர். ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஃபார்மர் அப்படிங்கிறது என்னது, ஃபார்மரோட ஃப்ரெண்ட்ஸ் யாருமா, இன்செக்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஃபார்மர் என்னென்னு பார்க்கலாமா? இன்செக்ட்ஸ் ஆர் ஜென்ரலி கன்சிடர் டு பி ஹார்ம்ஃபுல். இன்செக்ட்ஸ், பூச்சிகள் அப்படிங்கிறது நம்மளுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடியதை நம்ம நினச்சிட்ருக்கோம். எஸ் ஆர் நோ? எஸ். ஆனால் நோ கிடையாது. பட் மெனி ஆஃப் தெம் ஆர் ஹெல்ப்ஃபுல் டு அஸ் இன் எ நம்பர் ஆஃப் வேஸ். நம்ம நிறைய வழியில் நம்ம இன்செக்ட்ஸ் என்னது நம்மளுக்கு பயனுள்ள வகையில் இருக்குது. ஓகேவா? எர்த்வார்ம், ஹனிபி அண்ட் ட்ராகன் ஃப்ளை ஆர் யூஸ்ஃபுல் டு பிளான்ட்ஸ் அண்டு ஃபார்மர்ஸ். என்னது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எர்த்வார்ம், மண்புழு, ஹனிபி, ட்ராகன் ஃப்ளைலாம் என்னது பிளான்ட்ஸுக்கு என்னது, பிளான்ட்ஸுக்கும் ஃபார்மர்ஸுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஓகே, ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஃபார்மர் சொல்லலாம். ஓகேவா? எர்த்வார்ம். நெக்ஸ்ட் எர்த்வார்ம் பற்றி பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு எர்த்வார்ம், வி லேர்ன் எர்த்வார்ம். எர்த்வார்ம் அப்படிங்கிறது மண்புழு. எர்த்வார்ம்ஸ் ஹெல்ப்ஸ் டு இன்க்ரீஸ் த அமௌண்ட் ஆஃப் ஏர் அண்ட் வாட்டர் that heads into the soil. எர்த்வார்ம் வந்து எது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது, சாயிலில் இருக்கிற ஏர் வாட்டர் வந்து அமௌண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அதனால என்னது, சாயிலோட ஏர் வாட்டரோட அமௌண்ட் என்னது இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு எர்த்வார்ம் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமா. த பிரேக் டவுன் ஆர்கானிக் மேட்டர்ஸ் லைக் லீவ்ஸ் அண்ட் கிராஸ் இன்டு ஸ்மாலர் பார்ட்டிகிள்ஸ் ஸோ தட் பிளான்ட்ஸ் கேன் யூஸ் தம். பிளான்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணும், ஆர்கானிக் மேட்டர்ஸை என்ன பண்ணணும்னா எர்த்வார்ம் வந்து, ஆர்கானிக் மேட்டர்ஸ் என்னென்னு சொல்லுவோம், லீவ்ஸு, கிராஸ் இதெல்லாம் வந்து பிரேக் பண்ணி ஸ்மாலர் பார்ட்டிகிள்ஸ் எல்லாம் மாற்றிடும். ஓகேவா? அது வந்து பிளான்ட்ஸ் வந்து ஈஸியாக யூஸ் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி. வென் த ஈட் தம், அதை வந்து என்னது மண்புழு எர்த்வார்ம் வந்து அதை சாப்பிடுமா. சாப்பிட்டதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், த லீவ் பிகைன் காஸ்டிங்ஸ் தட் ஆர் எ டைப் ஆஃப் ஃபெர்டிலைசர். அது என்ன பண்ணும், அது வந்து கழிவுகளை வெளியிடும். அது வந்து எதுக்கு நம்ம ஃபெர்டிலைசராக யூஸ் பண்ணலாம். த ப்ராசஸ் ஆஃப் டீகம்போசிங் பயோடிகிரேடபிள் வேஸ்ட் பை எர்த்வார்ம்ஸ் இஸ் நோன் அஸ் வெர்மி கம்போஸ்ட். அதை தான் என்ன சொல்கிறேன், இந்த ப்ராசஸ் தான் வெர்மி கம்போஸ்ட்னு சொல்கிறோம். டீகம்போஸ் ஆகிறது, பயோடிகிரேடபிள் வேஸ்ட்லாம் டீகம்போஸ் ஆகிறது. எது மூலமாக டீகம்போஸ் ஆகுது, எர்த்வார்ம்ஸ் மூலமாக டீகம்போஸ் ஆகிற அந்த ப்ராசஸ் தான் வெர்மி கம்போஸ்ட்னு சொல்கிறோம். மண்புழு உரம் சொல்கிறோமா இல்லையா, அந்த உரம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பிளான்ட் க்ரோத்துக்கு. ஓகே, ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க பாருமா, விசிட் எ நர்சரி கார்டன் இன் யுவர் ஏரியா அண்ட் அப்சர்வ் ஹவு த வெரைட்டி ஆஃப் சேப்லிங்ஸ் ஆர் க்ரோ தேர், ப்ரிப்பேர் எ ரிப்போர்ட் அபவுட் இட். நீங்கள் என்ன பண்ணலாம், அங்கே இருக்க உங்கள் நியராக உங்கள் ஏரியாவில் இருக்க நர்சரி கார்டன் போயிட்டு என்னென்ன வெரைட்டிஸ் ஆஃப் பிளான்ட்ஸ் வந்து சாப்ளிங்ஸ்லாம் இருக்குது, ஓகேவா, அது எங்கே வளருது அப்படிங்கிறத பற்றி நீங்கள் வந்து ரிப்போர்ட் எடுக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் வி லேர்ன் ஹனிபி. ஹனிபி பற்றி பார்க்கலாமா? ஹனிபி தேனீக்கள் சொல்கிறோமா இல்லையா. ஹனிபீஸ் ஆர் ஹெல்ப்ஃபுல் ஃபார் கிராஸ் பாலினேஷன் இன் ஃப்ளவர்ஸ். எது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது, ஹனிபி வந்து
கிராஸ் பாலினேஷன் நடக்கிறதுக்கு, அயல் மகரந்த சேர்க்கை நடக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமா. தே ஆர் அட்ராக்டட் பை த கலர். என்னதுக்கு இது என்ன பண்ணும், ஹனிபி வந்து எப்படி அட்ராக்ட் ஆகும், ஃப்ளவர்ஸோட கலர் அண்டு ஸ்மெல்னால் அட்ராக்ட் ஆகும். அதை தான் சொல்கிறாங்க. they are attracted by the color and smell of the flowers. they convert the pollen which is the only natural protein source for them into honey. இப்போ ஹனியோட என்னது எது வந்து அதுக்கு வந்து ஃபுட் அப்படின்னா ஒன்லி நேச்சுரல் ப்ரோட்டீன் தான் அது வந்து இருக்குது. போலனோட நேச்சுரல் ப்ரோட்டீன் தான். அது எதை மாற்றுது அப்படின்னா அதை வந்து போலனோட ஹனியாக சேஞ்ச் பண்ணுது, கன்வெர்ட் பண்ணுது. ஹனியாக என்ன பண்ணுது, கன்வெர்ட் பண்ணுது. ஹனி இஸ் யூஸ்ட் அஸ் ஃபுட். ஹனி வந்து என்னது ஃபுட்டாகவும் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் ஆல்சோ ஃபார் மெடிசனல் பர்பஸாகவும் இருக்குது. என்னது மெடிசனலாகவும் மருத்துவத்துலேயும் நம்ம பயனுள்ளதாக இருக்கும். ஹனி வந்து தேன் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குமா. பீஸ் ஆல்சோ ப்ரொடியூஸ். பீஸ் என்ன பண்ணும், பேக்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும். மெழுகு வந்து என்னது பீஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். பீஸ் ஆல்சோ ப்ரொடியூஸ் பேக்ஸ் விச் இஸ் யூஸ்டு ஃபார் மேக்கிங் கேண்டில்ஸ். அது எதுக்காகனா கேண்டில்ஸ் தயாரிக்காக நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு we learn ட்ராகன் ஃப்ளை பார்க்கலாமா. இட் டெஸ்ட்ராய்ஸ் த தட்டாம்பூச்சிங்க சொல்லியிருக்கோம். இதே மாதிரி ட்ராகன் ஃப்ளை இட் டெஸ்ட்ராய்ஸ் த எக் அண்ட் லார்வ் ஆஃப் கார்ம்ஃபுல் இன்செக்ட்ஸ் அண்ட் மஸ்கிட்டோஸ் அண்ட் ப்ரிவென்ட்ஸ் த ஸ்ப்ரெட்டிங் ஆஃப் டிசீஸ். மஸ்கிட்டோஸ் மூலமாக நம்மளுக்கு என்னது நிறைய டிசீஸ் தான் ஸ்ப்ரெட் ஆகும். அதுலேருந்து நம்ம பாதுகாக்கிறதுக்காக இந்த ட்ராகன் ஃப்ளை என்ன பண்ணும், அந்த மஸ்கிட்டோஸோட எக்கு லார்வா எல்லாம் என்ன பண்ணணும்னா டெஸ்ட்ராய் பண்ணணும், அழிச்சிடும். ஓகேவா. இட் இஸ் ஆல்சோ ஹெல்ப்ஃபுல் இன் கிராஸ் ஃபெர்டிலைசேஷன். இது என்னது கிராஸ் ஃபெர்டிலைசேஷன் நம்மளுக்கு என்னது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது ட்ராகன் ஃப்ளை வந்து. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ டு ஆல்.